Hi everyone, welcome to my YouTube channel, The Focus Education Center. I am Kaushik Shankar. Okay, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CBSE Class 4 அதோடைய செகண்ட் சாப்டர் மேக்ஸ்ல செகண்ட் சாப்டர் தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா லாங் அண்ட் ஷார்ட் அப்படின்னு தான் பார்க்க போறோம். அந்த லெசன் தான் பார்க்க போறோம். ஓகே, இப்போ வந்து how far apart are the dots? இந்த டாட்ஸ்லாம் வந்து எவ்வளவு தூரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டோம். ரூலர் இருக்குல்ல, ஸ்கேல் சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்குல்ல. ஸோ அந்த சென்டிமீட்டர் ஸ்கேல் வச்சுட்டு ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குது, எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி பியிலேருந்து ஐ எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குன்னு பார்க்கணும். ஜியிலேருந்து எல் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு டாட்ஸுக்கும் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஏன் இங்கே சொல்லலை அப்படின்னா, இப்போ நான் அந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்கேலை நான் ஜஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது இப்போ இதுக்கும் வச்சு பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஸ்கேலோடைய லென்த்தில் எவ்வளோ சென்டிமீட்டர் அதில் இருக்குது அப்படின்றது தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து எனக்கு டயக்ராம் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் என்னால் இந்த ஸ்கேல் வச்சு என்னால் மெஷர் பண்ணி சொல்ல முடியாது. அண்டு ஃபிசிக்கல் ஸ்கேல் வச்சும் நான் இதில் காட்ட முடியாது. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த டயக்ராம் உங்கள் புக்கு சைஸ்க்கு இது இல்லை. இந்த பிக்சர் வந்து புக்கு சைஸ் காட்டிலும் ஒன்று பெருசாக இருக்கும், இல்லைனா சின்னதாக இருக்கும். ஸோ அப்போ ஸ்கேல் வச்சு என்ன பாருங்கள், இங்கேருந்து இந்த லைன் பாருங்கள் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கேருந்து இந்த லைன், இங்கேருந்து இந்த டாட் வரைக்கும் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது அப்படி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த டாட்லேருந்து இந்த டாட் வரைக்கும் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது. அப்புறம் இந்த டாட்லேருந்து இந்த டாட் வரைக்கும் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது. இந்த டாட்லேருந்து இந்த டாட் வரைக்கும் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது. அதே மாதிரி இந்த டாட்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். கனெக்ட் பண்ணி எத்தனை சென்டிமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே மாதிரி இங்கே டாட்ஸ்லாம் இது வரைக்கும் ஸ்கேல் வச்சு எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது, அந்த லெட்டர்லேருந்து இந்த லெட்டரில் இருக்கக்கூடிய டாட் வந்து எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்றத ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி எழுதி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என்ன கேட்குறாங்க, கெஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ டாட்ஸ், ஹவு மெனி சென்டிமீட்டர் இட் இஸ், நவ் மெஷர் இட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்கேல், டிட் யூ கெஸ் ரைட். இதே தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டாட்லேருந்து, இப்போ சப்போஸ் இந்த டாட்லேருந்து இந்த டாட்டுக்கு ஒரு சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கெஸ்னா நாமளா நினைக்கிறது, கெஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கேல் வச்சு இப்போ இங்கே 0 ஆரம்பிக்கணுமா, ஸ்கேலில் இங்கே 0 ஆரம்பிக்கும். அப்புறம் பாயிண்ட் சின்ன பாயிண்ட்டாக வரும். அப்புறம் இங்கே வந்து ஒரு பெரிய லைன் வரும். அப்புறம் இங்கே சின்ன பாயிண்ட் வந்து மறுபடியும் இந்த இடத்துல என்ன முடியும், 1 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குமா ஸ்கேலில். இங்கே வந்து 0 சென்டிமீட்டர்னு ஸ்டார்ட் ஆகி இங்கே 1 சென்டிமீட்டர்னு முடியும். அப்போ நான் கெஸ் பண்ணுறேன், ஸ்கேல் வச்சு பார்க்கும்போது எனக்கு 1 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா அப்போ அது கரெக்டு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். அப்படி இல்லையா எவ்வளோ இருக்குன்றத பார்த்துக்கிட்டோம். விச் டூ டாட்ஸ் டு யூ திங்க் தட் ஆர் ஃபார்தஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஃபார்தஸ்ட் அப்படின்னா என்னன்னா ரொம்ப தூரமா, இந்த இருக்கிற டாட்ஸ்லேயே இங்கே இருக்கிற டாட்ஸ்லேயே எது வந்து ரொம்ப தூரமாக இருக்குது ஜாயின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃப்ரம் ஈச் அதர் செக் யுவர் ஆன்சர். இப்போ நம்ம சும்மா கெஸ் பண்ணுறோம் அப்படின்னா எது தூரமாக இருக்குது, ஒன்று இந்த ஜியிலேருந்து இந்த கே, ஓகேவா, ஒன்று ஜியிலேருந்து கே, அப்படி இல்லையா இந்த ஜியிலேருந்து, அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் இந்த ஜியிலேருந்து இந்த எம், ஓகேவா, ஒன்று ஜியிலேருந்து கே, இன்னொன்று வந்து ஜியிலேருந்து எம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்டன்ஸாக இருக்குது. அப்போ ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை மெஷர் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு இதை மெஷர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை மெஷர் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு இதை மெஷர் பண்ணுங்கள். எது இருக்கிறதுல பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி இல்லையா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாட் பெருசாக தெரியுதா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஐயிலேருந்து ஹெச் வரைக்கும் நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னாலும் மெஷர் பண்ணி பாருங்கள், அது எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி பாருங்கள். எது லாங் சென்டிமீட்டரோ அதை இங்கே போடணும். நியரஸ்ட் ஃபார்தஸ்ட் ஃப்ரம் ஈச் அதர் செக் யுவர் ஆன்சர். இப்போ நான் ஃபார்தஸ்ட்னு எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா G2 கேன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. G2 கே, ஜிகே அப்படின்னு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எது ஃபார்தஸ்ட், எது ரொம்ப தூரமான டிஸ்டன்ஸாக இருக்கோ அதை அந்த இடத்துல எழுதிக்கலாம். ஓகேவா? which two dots are nearest to each other check your answer. இப்போ என்ன சொல்கிறாங்க, நியரஸ்ட்டு எது ரொம்ப கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த 2 டாட்ஸ் ரொம்ப கிட்ட இருக்குது. இப்போது எனக்கு பார்த்த வரைக்கும் நான் இது ஃபுல்லாக எரேஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த 1 சென்டிமீட்டர்னு சொன்னோம்ல. ஸோ அந்த 1 சென்டிமீட்டர் தான் எனக்கு ரொம்ப பக்கமாக தெரியுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த 1 சென்டிமீட்டரை நான் எடுத்து எழுதிக்கிறேன். எது, ஓலேருந்து டி. அப்படி இல்லையா நீங்கள் பியிலேருந்து ஐ கூட எனக்கு பக்கமாக இருக்குது அப்படின்னா மெஷர் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லையா சியிலேருந்து கே தான் எனக்கு ரொம்ப பக்கமாக தெரியுது, அப்படி இல்லையா எம்லேருந்து எஃப் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பக்கமாக தெரியுது பார்த்தாலே, அப்போ அதுவாக தான் இருக்கும் ஆன்சர் அப்படின்னா ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி பாருங்கள். நான் ஏன் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ண முடியல அப்படின்னா இந்த இடத்துல நான் ரூலர் இப்படி செட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ரூலர் வந்து அக்யூரேட்டாக வராது. ஏன் அப்படி அக்யூரேட்டாக வரல அப்படின்னா
இந்த பிக்சர் இருக்குல்ல, இது வந்து உங்க புக்கோட சைஸ்ல இருக்க பிக்சர் வந்து எக்ஸாக்ட் பிக்சர். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஜூம் பண்ணி பெருசு பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்போ வந்து என்ன ஆகும், டாட்ஸும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும், அப்போ பெருசாக வரும். ஸோ அதனால தான் நான் ஓவர் வியூவாக சொல்கிறேனே தவிர எக்ஸாக்டாக நான் சொல்லலை. அதனால தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு எது வருதோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஓடி அப்படின்னு போட்டுக்கிறேன். எனக்கு வந்து ஓடி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் மெஷர் பண்ணி எது கரெக்டாக ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்கோ அதை தான் இந்த இடத்துல போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே. நெக்ஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியில் ஃபுல்லாக பார்த்து வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இந்த சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச டொனேட்டை பண்ணுங்கள். இந்த QR கோட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்படிலாம் மேலே அந்த UPI ID லிங்க் இருக்கும், அதையும் பண்ணிடுங்க. அண்டு நம்ம சேனலோடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இந்த ஃபோக்கஸ் எஜுகேஷனே தான் இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? லிங்க் என்னால் தர முடியாது, ஏன்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா ஒர்க் ஆகாது, லிங்காக ஒர்க் ஆகாது. ஸோ என்ன பண்ணுங்கள், த ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. இப்போது முழுசாக படிக்கிறதுக்கு முன்னாடி சேனல் உள்ள ஒரு சில பேசிக் கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா லென்த்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். லென்த்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? லென்த்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லென்த் எடுத்த உடனே ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பாருங்கள், 0ன்னு ஆரம்பிக்குமா, மில்லிமீட்டர்னு இருக்கும். அந்த இடத்துல 0லேருந்து அப்படியே சின்ன 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 கோடாக போட்டு 1ன்னு வருமா, அந்த 1ங்கிற இடத்துல தான் என்ன போடுவாங்க, சென்டிமீட்டர்னு போடுவாங்க. அப்போது அந்த 0லேருந்து 1 வரதுக்கு என்னது, 1 சென்டிமீட்டர் தான். ஆனால் உள்ளுக்குள்ள அந்த 10 சின்ன சின்ன கோடுலாம் இருக்குல்ல, அந்த 10 சின்ன சின்ன கோடு தான் மில்லிமீட்டர். அப்போது 10 மில்லிமீட்டர் சேர்ந்தாதான் 1 சென்டிமீட்டராக அது ஃபார்ம் ஆகும். ஓகேவா? 10 மில்லிமீட்டராக சேர்ந்தால் தான் 1 சென்டிமீட்டராக ஃபார்ம் ஆகும். அப்போது 100 சென்டிமீட்டர்னா இப்போ ஒரு ஸ்கேல் வந்து 30 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் சின்னதாக இருக்கும், 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் பெருசாக இருக்கும், அதோட பெரிய பெரிய ஸ்கேல்லாம் இருக்குது. 100 சென்டிமீட்டர் ஸ்கேல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்குது. இப்போது 15 சென்டிமீட்டர் ஸ்கேல்னா மார்க் பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்லேயே மார்க் பண்ணி பாருங்கள். வீட்டோடைய ஸ்டார்டிங் கதவை திறந்து அங்கேருந்து ஆரம்பித்து 15ல் ஒரு மார்க் பண்ணிவிட்டு 0 எடுத்து மறுபடியும் அதை மார்க் பண்ண இடத்துல 15 மார்க் பண்ணுங்கள். 15 + 15 30, மறுபடியும் 30 + 15 45. அந்த மாதிரி 100 வர வரைக்கும் கவுண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த மாதிரி 100 வர வரைக்கும் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் = 1 மீட்டர். அப்போ அந்த 100 சென்டிமீட்டர் பண்ணுறீங்கள, மெஷர் பண்ணுறீங்களா, அவ்வளோ தூரம் தான் 1 மீட்டர்னு அர்த்தம். ஓகேவா? அவ்வளோ தூரம் தான் 1 மீட்டர்னு அர்த்தம். அப்போது 1000 மீட்டர் சேர்ந்தாதான் 1 கிலோமீட்டர். 1 மீட்டராக என்னன்னு கண்டுபிடிச்சல. அப்போ அந்த 1 மீட்டர் மாதிரி 1 மீட்டர்லாம் டேப் இருக்கும். அந்த டேப்பை 100 மீட்டர் நீங்கள் வச்சிங்கன்னா தான் அது எவ்வளோ, அந்த தூரத்தோட பேர் 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஓகே. இப்போது 1 சென்டிமீட்டர் = 10 மில்லிமீட்டர். அப்போது ஆஃப் 1/2 என்னது, ஆஃப் சென்டிமீட்டர் = என்னது, ஆஃப் சென்டிமீட்டர் = இப்போ இது ஆஃப் பண்ணோமா, அப்போ இங்கேயும் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 10ல் பாதி எவ்வளோ, 5வா? அதாவது என்ன, டிவைட் தான் பண்ணுறாங்க. பாதினாலே ஆஃப்னாலே /2 தான். அப்போ 2 5s are 10. அப்போ இதுதான் ஆன்சர். எத்தனை டைம்ஸ் அதுன்னு தான் ஆன்சர். அப்போது ஆஃப் சென்டிமீட்டர் = 5 மில்லிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான். இப்போது 100 சென்டிமீட்டர் = 1 மீட்டர். ரிவர்ஸில் எழுதலாம், இப்போ தான் ஈஸியாக இருக்கும். 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டரா? அப்போது ஆஃப் மீட்டர் எவ்வளோ, ஆஃப் மீட்டர் = 100ல் பாதி எவ்வளோ, 50. 50 + 50 100. பாதினாலே பாதியாக ஈக்குவலாக பிரிக்கிறது தான் பாதின்னு அர்த்தம். அதை தான் நம்ம டிவைட் பண்ணுறோம் 2ஆல். ஓகேவா? 100 2ஆல் டிவைட் பண்ணாலும் 50 தான். 50 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இதுவே 1/4 அப்படின்னு வரும். 1/4 ஆஃப் த மீட்டர். 1/4னா என்னன்னா பாதி இருக்குல்ல, பாதினா ஆஃபா, 1/4னா பாதிலையும் பாதி ஆஃப்லேயும் பாதி. ஓகேவா? அப்போ 50ல் பாதி எவ்வளோ, 50ல் பாதி 25. அதை தான் நான் டிவைட் பண்ணி காட்டுறேன். 2 ஆஃப்னாலே 2ன்னு தான் சொல்லியிருக்குமா. அப்போ 2ல் 5 எப்போ வரும், 5 வராது, கம்மியான நம்பர் 4. எத்தனை டைம், 2 2s are 4. நெக்ஸ்ட்டு இந்த 0 மைனஸ் பண்ணால் 1. இந்த 0 அப்படியே டவுன்லோட் பண்ணிடுவோம். 10 எப்போ வரும், 2 டேபிளில் 2 5s are 10. 0 வந்துடுமா. அப்போ ஆன்சர் என்ன, 25. இதான் நம்ம முன்னே சொன்னோம். பாதினா என்ன, அவ்வளோதான். 50ல் பாதி 25 சென்டிமீட்டர். இப்போது இதுவே 3/4
அப்படிங்கிறாங்க. 3/4னா என்ன? 1/4னா 25. அப்போ 3/4னா இங்கே ஒன்னுங்கிறதுனால ஒரு வாட்டி மட்டும் எடுத்துருக்கோம். இங்கே 3 இருக்கா, அப்போ இந்த 25 3 டைம் ப்ளஸ் பண்ணுங்க. 25 3 டைம் ப்ளஸ் பண்ணுங்க. 25 + 25 + 25 5 + 5 10 10 + 5 15 5 கேரி ஓவர் 1 2 + 2 4 4 + 2 6 6 + 1 7 75. அப்போ 75 சென்டிமீட்டர் 3/4 மீட்டர் அப்படின்னா 3/4 மீட்டர் அப்படின்னா 75 சென்டிமீட்டர். ஓகேவா? புரியுதா எப்படி போடுறோன்ட்டு? அதே தான். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. இப்போ 1 மீட்டர், அதே மாதிரி 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு என்னது? 1000 மீட்டரா? அப்போ ½ கிலோமீட்டர் என்ன? ½ கிலோமீட்டர் 1000ல பாதி 500 மீட்டர். ½ கிலோமீட்டர்னா 500 மீட்டர். அதே தான் டிவைட் பண்ணுறோம். 1000 2ஆல் டிவைட் பண்ணால் 500. இப்போ 1/4 அதாவது குவார்ட்டர்னு சொல்லுவோம் கிலோமீட்டர். 1/4 கிலோமீட்டர்னா எவ்வளோ? 500லையும் பாதி. 500ல பாதி எவ்வளோ? 250 மீட்டர். அதே மாதிரி தான் 3/4 அப்படின்னு கேட்கலாம்னு வச்சுக்கோ. 3/4னா என்ன? 1/4னா 25னா 3/4னா 3 டைம் ப்ளஸ் பண்ணுமா? 250 ப்ளஸ் பண்ணோம்னா 750 மீட்டர். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது தெரிஞ்சா இந்த சாப்டர் ஃபுல்லாக இது வச்சு தான் மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஓகேவா? 10 மில்லிமீட்டர்னா 1 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர்னா 1 மீட்டர், 1000 மீட்டர்னா 1 கிலோமீட்டர். இப்போ இதை பாதியாக பிரிக்கணும் அப்படின்னா 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்போ ½ மீட்டர்னா எவ்வளோ? ½ பாதி. ½ மீட்டர்னா 50 சென்டிமீட்டர். 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். அப்போ ½ கிலோமீட்டர்னா 500 மீட்டர். இப்போ அந்த மாதிரி நம்ம பிரிக்கிறோம். ஓகேவா? இதே மாதிரி தான் லிக்விடுக்கு வரும். லிக்விடுக்கு என்ன வரும்? மில்லி லிட்டர், லிட்டர் அந்த மாதிரி வரும். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, இன்னொன்று இப்போ நம்ம படித்தோம்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா என்ன? சின்னதுல இருந்து பெருசு. அது நம்பரோ இல்லை மனுஷங்களோ. இப்போ ப்ரேயர்லாம் ப்ரேயர் வந்து கூட்டு வந்து நிப்பாட்டுவாங்க கிரவுண்டில். அசெண்டிங் ஆர்டர் வைஸ் நில்லுங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் ஹைட் கம்மியாக இருக்கா, சின்னது ஃபர்ஸ்ட் யார் ஹைட் கம்மியாக இருக்காங்களோ அவங்க இதுல இருந்து தான் பெருசு பெருசாக போயிட்டு யார் ஹைட்டாக இருக்காங்களோ அவங்க தான் லாஸ்ட்டில் நிற்பாங்க. அப்போ யார்? ஸ்மால் டு பிக். அசெண்டிங் ஆர்டர்னா என்ன? ஸ்மால் டு பிக். ஓகேவா? படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸ்லேயே, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏன்னா பேசிக்ல இருந்தால் நம்ம எடுக்கணும், எல்லாருக்கும் புரியுற மாதிரி. அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மால் டு பிக். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படித்தோம்? மில்லிமீட்டர் படித்தோமா? மில்லிமீட்டர் தான் இருக்கிறதுலே ரொம்ப சின்னது. இதோட சின்னதெல்லாம் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு உங்கள் கிளாஸ்க்கு மில்லிமீட்டர் தான் இருக்கிறதுலே சின்னது. மில்லிமீட்டருக்கு அப்புறம் என்னது? சென்டிமீட்டர். அதுதான் கொஞ்சம் பெருசு. சென்டிமீட்டருக்கு அப்புறம் கொஞ்சம் பெருசு மீட்டர். மீட்டருக்கு அப்புறம் கொஞ்சம் பெருசு கிலோமீட்டர். ஓகேவா? இப்போ சப்போஸ் சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, அப்புறம் கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் எது சின்னது? இப்போ இதில் எது சின்னது அப்படின்னா கிலோமீட்டர் பெருசு, சென்டிமீட்டர் தான் சின்னது. அதே மாதிரி இப்போ பாருங்க, இப்போ மில்லிமீட்டர் கொடுத்துட்டாங்க, அகைன் என்ன கொடுத்துட்டாங்க? மீட்டர் கொடுத்துட்டாங்க. இதில் எது பெருசு? இதில் எது பெருசு அப்படின்னா மீட்டர் தான் பெருசு. ஓகேவா? அதே மாதிரி தான் மில்லிமீட்டர் இருக்கிறதுலே சின்னது, ஸ்மால். இப்போதைக்கு உங்கள் கிளாஸ்க்கு இதுதான் ஸ்மால். கிலோமீட்டர் தான் இருக்கிறதுலே பிக். ஓகேவா? அப்போ ஸ்மால். அப்போ மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் கொஞ்சம் பெருசு, சென்டிமீட்டர்லேருந்து மீட்டர் அதோட கொஞ்சம் பெருசு, மீட்டர்லேருந்து கிலோமீட்டர் அதையும் விட கொஞ்சம் பெருசு. ஓகேவா? புரியுதா? இது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லெசன் ஃபுல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து நல்லா தரோவாக தெரிஞ்சுக்கணும். இது நல்லா இந்த கான்செப்ட் நல்லா கிளியர் ஆகிட்டீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற கான்செப்ட் எல்லாமே ஈஸி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்ன சொன்னோம்? 1 மீட்டர் ஈக்குவல்ஸ் டு எத்தனை? 100 சென்டிமீட்டரா? ஃபார் எக்ஸாம்பிள் 20 மீட்டர். இதை வந்து என்ன பண்ணுங்க, 20 மீட்டரை சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னா என்ன வரும்? 20 மீட்டரை சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 20 மல்டிப்ளை பை 1 மீட்டர்னா எவ்வளோ? 100 சென்டிமீட்டர். இப்போ நம்ம சென்டிமீட்டரா தான் மாற்றணும். கேட்டிருக்கிறது 20 மீட்டரில் கேட்டிருக்காங்க, ஆனால் கொடுத்துருக்கிறது மீட்டரில் கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்கிறது சென்டிமீட்டரில் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த 20 மீட்டரை நான் சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா சென்டிமீட்டர் எவ்வளோ? 100 சென்டிமீட்டரா ஒரு மீட்டருக்கு. அப்போது மல்டிப்ளை பை 100 நான் பண்ணணும். இப்போ 20 மல்டிப்ளை 100 எவ்வளோ? 20 மல்டிப்ளை 100 மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். 2 1s are 2. மித்த எத்தனை ஜீரோ இருக்குது? 1 2 3 3 ஜீரோஸ் இருக்கா? அப்போது
1 2 3 3 zeros 2000 சென்டிமீட்டர். ஓகேவா? 20 மீட்டர் அப்படின்னா 20 மீட்டர் ஈக்குவல்ஸ் டு 2000 சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அதுவே நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ 2000 சென்டிமீட்டரை மீட்டரில் என்ன வரும், எவ்வளவு மீட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மீட்டர் டு சென்டிமீட்டரை எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணமோ, மீட்டர் டு சென்டிமீட்டர் என்ன பண்ணோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணோமா. மல்டிப்ளிகேஷன் இது இம்பார்ட்டன்ட் சிம்பிள் இல்லை, மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணோமா. அதே மாதிரி சென்டிமீட்டர் டு மீட்டர் என்ன பண்ணோம், சென்டிமீட்டர் டு மீட்டர்னு வரும்போது மல்டிப்ளை பண்ணக்கூடாது. சைன் இது இடம் சேஞ்ச் ஆகுது இல்லை, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஓகேவா? டிவைட் பண்ணணும். இப்போ என்ன டிவைட் பண்ணலாம், மீட்டர்னா 1 2000 சென்டிமீட்டர் 2000 சென்டிமீட்டர்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். எப்படி வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணமோ அதே மாதிரி இங்கே மீட்டராக மாற்றும் போது 100ஆல் டிவைட் பண்ணணும். அங்கே எப்படி 100 மல்டிப்ளை பண்ணோம் அதே மாதிரி இங்கே 100 டிவைட் பண்ணணும். அப்போது 2000 சென்டிமீட்டர் டிவைடட் பை 100. இப்போ என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா. இந்த டபுள் ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன, 20. அப்போது 20 மீட்டர். ஓகேவா? ஏன்னா மீட்டர் தானே மாற்றுறோம். அப்போ 20 மீட்டர் வந்துருச்சா, சேம் தானே. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இங்கே பாருங்க, 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளவு, 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து ஒரு 50 கிலோமீட்டர்னு வச்சுப்போம். 50 கிலோமீட்டர் ஈக்குவல்ஸ் டு எவ்வளவு மீட்டர் அப்படின்னா 50 கிலோமீட்டரா. அப்போ என்ன பண்ணலாம், 50 மல்டிப்ளை பை எத்தனை மீட்டர் இருக்கோ அவ்வளோதான் மல்டிப்ளை பண்ணணும். எவ்வளோ மீட்டர், 1000 மீட்டரா, இன்டூ 1000 பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 5 1s are 5. மித்த எத்தனை ஜீரோ இருக்குது, 1 2 3 4. அதாவது மல்டிப்ளிகேஷன் பார்த்தவங்களுக்கு இது ஏன் அப்படி போடுறது தெரியும். அதனால மல்டிப்ளிகேஷனை போய் பார்த்துருங்க. ஓகேவா? பேசிக் மல்டிப்ளிகேஷன் இருக்கும், ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்கும். தேட கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்னு ஒன்று இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேசிக் மேக்ஸ்ன்னு இருக்கும், அட்வான்ஸ் ஸ்பீட் மேக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி இருக்கும். வேணும்னா பார்த்துக்கோங்க. மற்ற கிளாஸோடைய கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும், பார்த்துக்கோங்க. கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸோட பேசிக்ஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போது 5 1s are 5. எத்தனை ஜீரோ இருக்குது, 1 2 3 4 4 ஜீரோஸ். அப்போ 1 2 3 4 ஜீரோஸ் போட்டு மீட்டராக தானே மாற்றணும், அந்த மீட்டர் சிம்பிளை போட்டுக்கோங்க. அப்போ எவ்வளவு, 1s 10s 100 1000 10,000. அப்போது 50,000 மீட்டர். அப்போ 50 கிலோமீட்டர்னா எவ்வளோ, 50,000 மீட்டர். எவ்வளவு, 50 கிலோமீட்டர் ஈக்குவல்ஸ் டு 50,000 மீட்டர். மல்டிப்ளை பண்ணுறோமா. இதுவே இங்கே பாருங்கள், சப்போஸ் இப்போது 50,000 மீட்டர் வந்து எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கிலோமீட்டர் டு மீட்டர்னா மல்டிப்ளை பண்ணோமா. இப்போது மீட்டர் டு கிலோமீட்டர் என்ன பண்ணோம், சேம் என்ன பார்த்து தான் டிவைட் பண்ணணும். அப்போது 50,000 டிவைடட் பை என்னது, 1000 டிவைடட் பை 1000. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா. இந்த ட்ரிபிள் ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது 50யா. அப்போது 50 கிலோமீட்டர். சேமாக தானே வருது. அதனால மேக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே என்ன வருதோ நம்ம எப்படி வேணாலும் அதை மாற்றிக்கலாம். ஓகேவா? இதுதான் கிலோமீட்டர்னா மீட்டர் எப்படி மாற்றணும், மீட்டர்னா கிலோமீட்டர் எப்படி மாற்றணும், இதுதான் கான்செப்டே. ஓகேவா? புரிஞ்சிச்சா? இது புரிஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறம் வரது எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சிம்பிளா. ஓகே, த ஷார்ட்டஸ்ட் லைன். ஓகேவா? ஷார்ட்டஸ்ட்னா என்ன, ஷார்ட்டஸ்ட்னா இருக்கிறதுலே ரொம்ப சின்ன லைனாக இருக்குல்ல, அதுதான் ஷார்ட்டஸ்ட்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறது. இப்போ ஷார்ட்டஸ்ட் லைனா சின்ன லைன். அக்பர் வாஸ் அ ஃபேமஸ் கிங். இந்த அக்பர்லாம் படிச்சிருக்கோம்ல, ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம் நம்ம, அக்பர் பீர்பால் இவங்களாம் சொல்லிட்டு படிச்சிருப்போம். அதில் அக்பர் வாஸ் அ ஃபேமஸ் கிங். ஹி ஹேட் அ ஸ்மார்ட் மினிஸ்டர் கால்டு பீர்பால். ஒன்ஸ் அக்பர் கேவ் ஹிம் அ டிஃபிகல்ட் கொஸ்டின். ஹி ட்ரா எ லைன் ஆன் த ஃப்ளோர். அப்போ என்ன பண்ணுறாரு, அக்பர் வந்து ஒரு லைன் வரைகிறாரு. பீர்பாலுக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கஷ்டமான ஒரு கொஸ்டினை தராரு. ஓகேவா? என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஹி ட்ரூ எ லைன் ஆன் ஃப்ளோர். ஓகேவா? வரைஞ்சிட்டார், ஒரு கோடு ஒன்று வரைஞ்சிட்டார். இங்கே பாருங்க, அக்பர் லைன் இருக்கா. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் வரைஞ்ச லைன். ஓகேவா? இங்கே மேலே ஒரு லைன் இருக்குல்ல, இந்த லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் வரைஞ்ச அந்த லைன்.
என்ன சொல்றாரு, பீர்பால் ஹேர் இஸ் அ லைன், மேக் இட் ஷார்ட்டர் வித்தவுட் எரேசிங். அப்ப என்ன சொல்றாரு, இதுதான் ஒரு லைனு, இதை நீ என்ன பண்ணு, இந்த லைனை சின்னதாக்கு, ஆனா அதை வந்து அழிக்க கூடாது, எரேஸ் பண்ணக்கூடாது, எரேஸ் பண்ணாம அது சின்னதாக்குன்றாரு. உடனே பீர்பால் என்ன பண்றாரு, நவ் யுவர் லைன் இஸ் ஷார்ட்டர். என்ன பண்றாரு, அக்பர் போட்டார்ல ஒரு லைன், அதுக்கு கீழேயே அதோட ஒரு பெரிய லைன் போடுறாரு. இங்க பாருங்க, அக்பரோட லைன் வந்து இங்க இருந்து இவ்வளவுதான் இருக்கா, இங்க இருந்து இவ்வளவுதான் இருக்கு. ஆனா பீர்பால் போட்ட லைன் பாருங்க, இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு, இது வரைக்கும் போட்டிருக்காரு. அப்போ இதுதானே பெருசு அப்படின்னா ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி பாருங்க, இந்த லைன் எவ்வளவு பெருசு இருக்கு, இந்த லைன் எவ்வளவு பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அக்பர் லைனோடைய பீர்பால் லைன் ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ பீர்பால் லைன் ஆட்டோமேட்டிக்கா அக்பர் லைன் அது சின்னதாயிருச்சா, ஏன்னா பீர்பால் லைன் பெருசானது உடனே அக்பர் லைன் சின்னதாயிருச்சு. உடனே ஸ்மார்ட்டா திங்க் பண்ணியிருக்காரு. அதனாலதான் இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு எரேஸ் பண்ணல, ஆனா உங்க லைன் சின்னதாயிருச்சு அப்படிங்கிறாரு. Look at the picture and explain how Birbal made Akbar line shorter. Now you can be as smart as Birbal. Make this line shorter without erasing it. Just think, is there any longest line? அப்ப என்ன சொல்றாங்க, இப்போ அக்பரோட லைனை பீர்பால் வந்து எரேஸ் பண்ணாம அழிச்சிட்டாரு. அது எப்படி அழிச்சாரு, அதோடைய ஒரு பிக்கர் லைனை டிரா பண்ணதுனால அக்பர் லைன் வந்து சின்னதாயிருச்சு, ஸ்மால் ஆயிருச்சு. அப்போ பீர்பால் லைனை இன்னும் சின்னதாக நாம என்ன பண்ணலாம், இங்க இன்னொரு ஒரு பெரிய லைன், நாம ஒரு பெரிய லைன் இங்க போடுறோம் அப்படின்னா அப்ப என்ன ஆச்சு, பீர்பாலோடைய லைனும் சின்னதாயிருச்சு. அப்போ நம்ம லைன் வந்து பிக்கர் ஆயிருச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் போலாமா. ஓகே, ட்ரை திஸ். மேக் ஹர் ரைட் ஆர்ம் 1 centimeter லாங்கர் தென் த லெஃப்ட் ஆர்ம். இப்போ இங்க ஒரு இது கேர்ள பாயோ ஏதோன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய லெஃப்ட் ஆர்ம். நிறைய பேர் டவுட் வரும், இது ரைட்டு தானே, ஏன் இப்போ லெஃப்ட்ன்றாங்க அப்படின்னா, இப்போ நாம பாக்குறதுக்கு இது ரைட்டு, ஆனா அங்க இருந்து பாக்குறதுக்கு எது ரைட்டு, இந்த சைடு தான் ரைட்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, எல்லார்கிட்டயும் ஃபோன் இருக்கும்ல, கேமரா ஃபோன் இருக்கும். ஸோ அந்த கேமராவில் வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்கேன், வீடியோ ஆன் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருங்க. உங்க ரைட் சைடு கையை ஃபர்ஸ்ட் எதுன்னு நினைச்சுக்கோங்க, இதுதானே ரைட் சைடு, இது ரைட் சைடு. இப்போ நான் வீடியோல பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ நீங்க பாக்குற எல்லாருக்குமே வந்து என் ரைட் சைடு லெஃப்டா தெரியும், ஆனா நான் என் ரைட் சைடு தான் வந்து தூக்கிக்கிட்டு இருக்கேன். அதாவது சில பேருக்கு சொல்றேன், ஒரு சில பேருக்கு இது தெரியாது, புரியாது, நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். அது தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ நீங்களே ஒரு கேமரா ஆன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரைட் எது லெஃப்ட் எதுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோ ஆன் பண்ணிட்டு கேமரா முன்னாடி போய் நின்றுட்டு பின்னாடி போய் நின்றுட்டு உங்க ரைட் சைடை ஒரு 3 times ஆடிட்டு லெஃப்ட் சைடு ஒரு 3 times ஆடிட்டு வந்து வீடியோ பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, உங்க கேமரால நீங்க ரைட் சைடு ஆட்டும் போது உங்களுக்கு லெஃப்ட் சைடு தெரியும் ஸ்க்ரீன்ல, நீங்க லெஃப்ட் சைடு ஆட்டும் போது அது ரைட் சைடா தெரியும் ஸ்க்ரீன்ல. ஸோ அதே தான் இப்போ இந்த ஒரு ஃபிகர் வந்து பாயோ கேர்ளோ, இந்த ஹேண்டு தான் வந்து என்ன ஹேண்டு, இது லெஃப்ட் சைடு. அப்போ ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரைட் தானே கேட்குறாங்க, மேக்கர் ரைட் ஆர்ம் 1 centimeter லாங்கர் தென் த லெஃப்ட் ஆர்ம். அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம். ஓகேவா, லெஃப்ட் ஆர்ம். அப்போ இந்த ரைட் ஆர்ம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட், அது வந்து 1 centimeter லாங்காக வரையணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கேல் வச்சு இதை மெஷர் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ இருக்கோ ஃபர்ஸ்ட் அந்த லைனுக்கு ஒரு கோடை போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கேலை வச்சுட்டு ஒரு சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக வரையணும். ஒரு சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபிங்கர்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு கையை ஃபுல்லாக முழுசாக வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்ம். ஓகேவா, லெஃப்ட் ஆர்மை விட ரைட் ஆர்மே நம்ம 1 centimeter பெருசாக வரைஞ்சிட்டோம். ஓகேவா, ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ட்ரா எ கப் 1 centimeter ஷார்ட்டர் தென் திஸ் கப். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்கேலை வச்சு இங்கே 0ல் ஆரம்பிச்சு 0 centimeterல ஆரம்பிச்சு ஸ்கேலை அப்படியே ஃபுல்லாக கீழே வரைக்கும் மெஷர் பண்ணி பாருங்க, இங்கே எங்கே முடியுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எனக்கு ஒரு 3 centimeterல முடியுது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன சொல்றாங்க, கப்பை வந்து 1 centimeter ஷார்ட்டர் ட்ரா, அதாவது 1 centimeterக்கு கம்மியாக வரையணும், 1 centimeter கம்மியாக இன்னொரு கப்பு வரையணும். அப்படின்னா இது 3 centimeterனா இங்கே எனக்கு என்ன இருக்கும், ஒரு 1 centimeter இருக்கும் ஸ்கேலில், அப்புறம் இங்கே வந்து ஒரு 2 centimeter இருக்கும் அப்படின்னு வருதுன்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுங்கள். எனக்கு இங்கே ஸ்கேல் இல்லாதனால நான் அப்படியே மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் 1 centimeter கம்மியாக வரையணும், அப்போ நான் இந்த இடத்துல இருந்தால் வரையணும். அப்போ இந்த இடத்துல இருந்து வரைகிறேன் அப்படின்னா இப்போ பாருங்க, அப்போ இந்த இடத்துல நான் ஒரு கப்பை வரைஞ்சிட்டேன். ஓகேவா, இப்போ இந்த கப் எப்படி இருக்கு, இது வந்து 3 centimeterனா அப்போ இந்த கப்போட சைஸ் என்னவா இருக்கும், இந்த கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 centimeter தான் இருக்கும். 1 centimeter வந்து நம்ம கம்மியாக வரைஞ்சிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட், ட்ரா அனதர் ஹேர் ஆஃப் டபுள் த லென்த். ஓகேவா,
ஓகே ஓகே, இது விட்டோம். ட்ரா எ ப்ரூம், ப்ரூம் ஆஃப் as long as this broom. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ரூமா, அதாவது வீடு கூட்டுவாங்கல்ல அதுதான் இது ப்ரூமா. அப்போ இந்த ப்ரூமோட இந்த சைஸ்ல இருந்து ஆஃப்னா என்ன, ஒரு பாதியா. அப்போ நம்ம இப்படி தான் வரையணும். நீங்கள் ஸ்கேல் வச்சு இங்கேருந்து இது வரைக்கும் மெஷர் பண்ணி பாருங்க, எவ்வளோ சென்டிமீட்டரோ அதில் பாதி சென்டிமீட்டர் தான் வரையணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6 சென்டிமீட்டர் இந்த ப்ரூமோட டோட்டல் சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் பாதி எவ்வளோ, ஆஃப்னாலே டிவைடட் பை 2ஆல் பண்ணுமா. அப்போது 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 2 டேபிளில் எத்தனை டைம் 6, 2 3s are 6. ஓகேவா. அப்போ இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். அப்போ நீங்கள் ஆஃப்னா என்ன பண்ணணும், 3 சென்டிமீட்டருக்கு தான் அதை வரையணும். அப்போது டோட்டலாகவே 3 சென்டிமீட்டர். இங்கேருந்து இது, அதுக்கப்புறம் இது போயிட்டு இப்படி போட்டு மறுபடியும் இங்கேருந்து அவ்வளோதான் ப்ரூமே மொத்தம். அப்போ இவ்வளோ தான் இருக்கணும். ஓகேவா. ப்ரூமே மொத்தம் அப்போ இவ்வளோ தான் இருக்கணும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் ஹேர். ட்ரா அனதர் ஹேர் ஆஃப் டபுள் த லென்த். ஓகேவா. இப்போ இங்கே இருக்காங்கல்ல, இப்போ இந்த ஹேர் வந்து எங்கே இவ்வளோ தூரம் இருக்குது, இந்த ஹேர் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. இப்போது இது டபுள் த லென்த், அதாவது இதை விட டபுள் மடங்கு அது அதிகமாக வேணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஹேர் வந்து இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா, இப்போ செகண்ட் ஹேர் என்ன பண்ணும், இதை விட அப்படியே ஜாயின் பண்ணி இன்னொரு வாட்டி அவ்வளோ சைஸ்க்கே வரையணும். அப்போ இவ்வளோ பெருசு வருமா. அப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஹேரை இவ்வளோ சைஸு போட்டுக்கலாம். ஓகேவா. அவ்வளோதான், அந்த ஹேரோட டபுள் லென்த்து நம்ம வரைஞ்சாச்சு. புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் போலாமா. இங்கே வந்து ஹவு டால் ஹேவ் யூ க்ரோன், இப்போ வந்து எவ்வளோ வளர்ந்துருக்கீங்க அப்படின்றத பார்ப்போம். Do you remember that in class 3 you measured your height? இப்போ கிளாஸ் 3, அதாவது போன கிளாஸ் இருக்குல்ல படிச்சிருப்பீங்கல்ல, இப்போ கிளாஸ் 4 வந்துட்டீங்க. கிளாஸ் 3 படிச்சுட்டு இருக்கும்போது ஹைட்டு வெயிட்டு மெஷர் பண்ணுவாங்க பிடி சாரோ இல்லை எந்த மேமோ மெஷர் பண்ணுவாங்களா. அப்போது ஒரு பிளேட் மாதிரி எழுதி நின்று அது வெயிட் செக் பண்ணுமா, எவ்வளோ வெயிட்னு காட்டுவாங்க. அதே மாதிரி இன்னொரு சைடில் நின்று ஒன்று டேப் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா அந்த ஹைட் பார் செக் பண்ணுற பார் வச்சு மெஷர் பண்ணுவாங்க, தலையில் ஒரு மாதிரி வச்சு மெஷர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மெஷர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ் மெஷர் பண்ணியிருந்தா எஸ், மெஷர் பண்ணலன்னா நோ. அப்படி மெஷர் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஹைட்டே தெரியாது. டு யூ திங்க் யூ ஹேவ் க்ரோன் டாலர், நீங்கள் வந்து வளர்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, போன கிளாஸில் இருந்ததோட இந்த கிளாஸில் ஹைட் வளர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ், ஏன்னா எல்லாருமே கண்டிப்பாக வளர்ந்துருப்பாங்க, எல்லாருமே கண்டிப்பாக ஹைட் ஆகிருப்பீங்க. அப்போது ஹவு மச், எவ்வளோ ஹைட் ஆகிருக்கீங்க, ஹவு மச்னா எவ்வளோ ஹைட் ஆகிருக்கீங்க. மேக்ஸிமம் ஒரு 5 to 6ன்னு வச்சுருப்பாங்க. நாம் வந்து ஒரு 5ன்னு எடுத்துப்போம். 5 சென்டிமீட்டர் வந்து ஹைட் ஆகிருக்கேன் அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம். ஓகேவா. ஹேவ் யுவர் ஃப்ரெண்ட் ஆல்சோ க்ரோன் டாலர், உங்கள் ஃப்ரெண்டு வந்து வளர்ந்துருக்கானா. அப்போ போன கிளாஸில் பார்த்துருப்பீங்கல்ல, அதே சைஸ் தான் இருக்காங்களா, இல்லை அவனும் வளர்ந்துருக்கானா, இல்லை அவ்வளோ வளர்ந்துருக்காளா, ஹைட்டாக இருக்காளா அப்படின்னா எஸ். ஹைட்டாக வளர்ந்துருக்காங்கன்னா எஸ், வளரலன்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. நான் வளர்ந்துருக்காங்க அதனால எஸ்ன்னு போடுறேன். ஃபைண்ட் அவுட் அண்ட் ஃபில் த டேபிள் பிலோ. இப்போ ஒரு கீழே டேபிள் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஃபில் பண்ணலாம். ஓகே, இந்த டேபிள் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு நேம், உங்கள் ஃப்ரெண்டு நேம்லாம் இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் இயர் ஹைட் இன் சென்டிமீட்டர், சென்டிமீட்டரில் தான் ஹைட் எழுத சொல்லியிருக்காங்களா. அப்போ என்ன பண்ணலாம், இப்போ சப்போஸ் ஃபர்ஸ்ட் வந்து என் பேரை நான் எழுதிக்கிறேன், கௌஷிக் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். கௌஷிக். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேம்ஸ் எல்லாத்தையும் இங்கே எழுதிக்கோங்க. உங்கள் நேம் எழுதக்கூடாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேம் தான் எழுதணும். நான் வந்து கிளாஸ் தான் எடுக்கிறேன், அதனால நான் என் நேம் எழுதிக்கிறேன். லாஸ்ட் இயர் ஹைட் இன் சென்டிமீட்டர். இப்போது 3rd கிளாஸில் உங்களுக்கு ஒரு ஹைட்டு மெஷர் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஹைட்டை நீங்கள் எழுதணும். அப்போது லாஸ்ட் இயர் ஹைட் இன் சென்டிமீட்டர்னா எவ்வளோ சென்டிமீட்டர் 3rd கிளாஸில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தி பாருங்க. ஹைட் வெயிட்லாம் எடுத்துப்பாங்கல்ல, அப்போ ஞாபகப்படுத்தி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் ஒரு 60 சென்டிமீட்டர் இருக்கீங்க, லாஸ்ட் இயர்லேருந்து 60 சென்டிமீட்டர் இருந்திருக்கீங்க அப்படின்னா திஸ் இயர் ஹைட், திஸ் இயர்னா இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன படித்தோம் போன இதில், திஸ் இயர் எவ்வளோ வளர்ந்துருக்கும், ஹவு மச் 5 சென்டிமீட்டர் ஹைட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு படிச்சிருக்கோமா. அப்போ இங்கே என்ன பண்ணோம், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பண்ணோம். அப்போ 60 + 5 65. ஹவு மெனி சென்டிமீட்டர் ஹேவ் யூ க்ரோன், லாஸ்ட் இருந்ததோட இப்போ எவ்வளோ சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கீங்க. அப்போது 5 சென்டிமீட்டர் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்ல, ஏன்னா லாஸ்ட் இயர் பாருங்கள் 60, திஸ் இயர் 65. அப்போது 65 மைனஸ் 60 எவ்வளவு, 65ல் 60 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 5வா. அப்போ 5 சென்டிமீட்டர் நம்ம வந்து ஹைட் ஆகிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான், இதே மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஹைட்டு போன வருஷம் எப்படி இருந்தாங்க, இந்த இயர் எவ்வளோ ஹைட் இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த 2 ஹைட்டையும் மைனஸ் பண்ணால் இந்த வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவா, எழுதிடலாமா. சூப்பர். இப்போ பாருங்க, ஜும்பா ஒன்ஸ் ரீட் a list of the tallest people in the world. One of them was 272 சென்டிமீட்டர் டால். இந்த உலகத்திலேயே ஒரு படிக்கிறா ஒன்று. அப்போ என்ன படிக்கிறா, இந்த உலகத்திலே ரொம்ப ஹைட்டானவர் ஒருத்தர் இருக்காரு, அவரோட ஹைட் என்ன 272 சென்டிமீட்டர். 272 சென்டிமீட்டர் அவரோட ஹைட்டு. தட் இஸ் ஜஸ்ட்
டபுள் ஆஃப் ஜும்பாஸ் ஹைட். இவர் தான் இந்த ஜும்பான்னு வச்சுக்கோங்க. இவர் இருக்காருல ஹைட்டு, இவர் ஹைட்டை இவர் மேலே இவரே தூக்கி இன்னொரு வாட்டி வச்சா அப்படி இருப்பாரு. அவ்வளோ ஹைட்டு தான் அந்த 272 சென்டிமீட்டர் டாலாக இருக்கிற ஆளு. ஹவு டால் இஸ் ஜும்பாஸ்? இப்போ ஜும்பாவோட ஹைட்டு கேட்குறாங்க. ஆனால் ஜும்பாவோட ஹைட்டு நாம தான் கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? ஜும்பாவை விட 2 மடங்கு அதிக ஹைட்டில் தான் யார் இருக்கா? அந்த வேர்ல்டு டாலஸ்ட் மேன் இருக்கார். அப்போது 272 டிவைடட் பை 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா தான். ஏன்னா டபுள்னு சொல்கிறாங்கல்ல. இப்போது ஜும்பாவோட ஹைட்டை காட்டிலும் டபுள் ஆஃப் த ஹைட்டு தான் யார்? வேர்ல்டு டாலஸ்ட் மேன். அப்போது ஜும்பாவோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். டிவைடட் பை 2 பண்ணால் இவருடைய ஹைட்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்போது எத்தனை டைம்ஸ்? 2 1 டைம்ஸ் 2 7 எப்போ வரும்? 7 வராது. அப்போ அதோட சின்ன நம்பர்னா 6 வரும். அப்போ 2 3 டைம்ஸ் 6, ரிமைனிங் 1 இங்கே இருக்கும், 12 இருக்கும். அப்போ 2 6 ஆர் 12, 136. அப்போ ஜும்பாவோட ஹைட் என்ன? 136 சென்டிமீட்டர். ஓகேவா? இது புரியலனா டிவிஷன் தெரியலன்னு அர்த்தம். போயிட்டு டிவிஷன் கிளாஸை பார்த்துருங்க. நம்ம இதுலேயே இருக்கும். பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்கும். பேசிக் மேக்ஸ்ன்னு இருக்கும், அதில் இல்லைனா ஃபாஸ்ட் மேக்ஸ்ன்னு இருக்கும். அதில் பேசிக் மேக்ஸில் இருக்க டிவிஷனை பார்த்துக்கோங்க, அப்புறம் பேசிக் மேக்ஸில் இருக்க டிவிஷனை பார்த்துக்கோங்க. இந்த ஐ பட்டனில் நான் தரேன். ஓகேவா? வாவ், his height is exactly double my height. Imagine, could that person pass through the door of your classroom without bending? அப்போது அந்த ரொம்ப ஹைட்டாக இருக்கார்ல, இந்த 272 சென்டிமீட்டர் இருக்கார்ல ஹைட்டு, அப்போ அவரால் வந்து உங்கள் கிளாஸ் ரூமுக்கு உள்ளே வர முடியுமா? அந்த டோர் வழியாக வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக குனியாமல் வர முடியுமா? மெயின் அதுதான், பெண்டிங். வித்தவுட் பெண்டிங் அப்படின்னா குனியாமல் வர முடியுமா கேட்டால் கண்டிப்பாக நோ. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கிளாஸ் ரூமுடைய டோர் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 210 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா இவர் ஹைட் எவ்வளோ இருக்குது? ஹியூமனோட ஹைட்டு 272 சென்டிமீட்டர். அப்போ இந்த 272 சென்டிமீட்டர் 210 சென்டிமீட்டர் உள்ள குனியாமல் வர முடியுமா? நேராக வராருன்னா டோரை விட ஒரு ஹைட்டாக தானே இருப்பார். இது டோரு. இப்போ அவர் எங்கே இருப்பார்? அவரோட தலையே இங்கே தான் இருக்கும். அவரோட தலையே இங்கே தான் இருக்கும். அப்போது இது உள்ளே போக முடியுமா? குனியாமல் போக முடியாது. குனிஞ்சு தான் ஒன்று போய் ஆகணும். டயக்ராம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஆர்டிஸ்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் நம்ம வந்து கிளாஸோட முடிச்சுப்போம். ஸோ குனியாமலாம் போக முடியாது. ஓகேவா? அப்போ குனிஞ்சு தான் போகணும். ஸோ அதனால நோ. வில் இஸ் எட் டச் த ரூஃப் ஆஃப் யுவர் ஹவுஸ் இஸ் இஃப் ஈ ஸ்டாண்ட் ஹைட்? இப்போ அவர் வந்து வீட்டுக்குள்ளே வராரு அப்படின்னா யுவர் ஹவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வராரு அப்படின்னா நம்ம ரூஃபில் வந்து அவரோட தலை வந்து இடிக்குமா? கிட்ட டச் ஆகுமான்னு கேட்குறாங்க. எஸ், கண்டிப்பாக டச் ஆகும். ஏன் அப்படின்னா வீட்டோடைய எல்லா ரூஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டாலாம் தரமாட்டாங்க. மேக்ஸிமம் பெரிய பெரிய இடத்துல வேணால் பெரிய பெரிய ஹைட்டாக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் வீட்டில் வந்து அவ்வளோ பெரிய ஹைட்டு ரூஃப் இருக்காது. ஸோ அதனால் அவர் அப்படியே ஸ்டாண்டிங் இப்படி நிமிர்ந்து நின்னார் அப்படின்னா தரைக்கும் அவரோட தலையும் சேமாக டச் ஆகும், இல்லைனா இடிக்கவே செய்யும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, த லாங்கஸ்ட் ஷார்ட் ஆஃப் யுவர் ஃபேமிலி. த லாங் அண்ட் ஷார்ட் ஆஃப் யுவர் ஃபேமிலி. ஓகேவா? இது ஸ்பேஸே இல்லை, தனித்தனியாக இருக்குது. நாம் ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஓகேவா? த லாங் அண்டு ஷார்ட்டா அண்டு ஷார்ட். ஓகேவா? சரி, இப்போ நம்ம எழுதலாம். ஹூ இஸ் த டாலஸ்ட் இன் யுவர் ஃபேமிலி? இது கூட பாருங்க, அதுக்கப்புறம் தான் டாலஸ்ட் பேஸ் வரணும். டாலஸ்ட்னா இப்போ உங்கள் ஃபேமிலி இருக்காங்கல்ல, உங்கள் ஃபேமிலி அப்பா அம்மா தம்பி தங்கச்சி, உங்கள் கூட ஃபாதர்ஸ் பிரதர் அங்கிள் அவங்களோட பசங்க கசின்ஸ். ஓகேவா? இப்போ அந்த மாதிரிலாம் ஒரே வீட்டில் இருக்கீங்க, ஒரு பிக் ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா ஹூ இஸ் த டாலஸ்ட் இன் யுவர் ஃபேமிலி? உங்கள் ஃபேமிலியிலே டாலஸ்ட் யார் அப்படின்னு கேட்டால் அப்போது யார் உங்கள் ஃபேமிலியில் டாலஸ்ட்? அப்பானா அப்பா, அம்மானா அம்மா, இல்லை அங்கிள்னா அங்கிள், அந்த மாதிரி போட்டுக்கணும். அப்போ இங்கே டாலஸ்ட் ஃபேமிலி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதர்னு எடுத்துக்கிறேன், ஃபாதர். ஓகேவா? இப்போ அவருடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். 180 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஹூ இஸ் த ஷார்ட்டஸ்ட் இன் யுவர் ஃபேமிலி? ஃபேமிலியிலே இருக்கிறதுல ரொம்ப ஷார்ட்டஸ்ட் யார்? இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம், இல்லை கசின்ஸ் இருக்கலாம். கசின்ஸ்னால் அதுதான் அங்கிளோடைய பசங்க பொண்ணுங்க, கசின்ஸ். இப்போது உங்களுக்கு ஒரு பிரதரோ சிஸ்டரோ இருக்காங்கன்னா, இப்போ சப்போஸ் நான் யங்கர் சிஸ்டர் ஆர் யங்கர் பிரதர், சிஸ்டர் ஆர் பிரதர். இதில் பிரதர்னா உங்களுக்கு பிரதர்னா பிரதர், சிஸ்டர்னா சிஸ்டர், இல்லை நீங்கள் தான் அப்படின்னா மீ அப்படின்னு போட்டுக்கலாம். யங்கஸ்ட் சிஸ்டர் அவங்களோட ஹைட் என்னவா இருக்கும்? அவங்களோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90
91 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். 91 சென்டிமீட்டர் அவங்களோட ஹைட்டு அப்படின்னு போட்டுக்கலாம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் ஹைட்ஸ்? தேர் ஹைட்ஸ்னா யார் ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க அவங்களுடைய ஹைட்டும், யார் ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க அவங்களோட ஹைட்டும் மைனஸ் பண்ணுவோம். டிஃப்ரென்ஸ்னா அதெல்லாம் சொன்னோம் மைனஸ். இது நம்ம டிஃப்ரென்ஸ் கிளாஸே சொல்லியிருப்போம். அப்போது 180 மைனஸ் 91 பண்ணால் என்ன வரும்? இந்த 8ல் 7 ஆயிடுமா, இது 10 ஆயிடுமா, 10ல் 1 போயிடுச்சுன்னா 9. அப்போ 7ல் 9 போகாது, மொத்தமாக 17 தான் எடுத்துக்கணும். அப்போ 17ல் 9 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 8ஆ? அப்போது 89 சென்டிமீட்டர். அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ? 89 சென்டிமீட்டர். ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம் 9 கூட ஏதாச்சும் ஒரு நம்பர் ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல 17 அப்படின்னு சொல்லிட்டு வரணும்ட்டு. அப்போ 9 கூட 8 ஆட் பண்ணும்போது தான் 17 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம சப்ராக்ஷன் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் போகலாம். இங்கே பாருங்க, இப்போ இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட்ஸ். ஓகேவா? இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குது. ரேஸ். திஸ் இஸ் a 100 மீட்டர் ரேஸ் ஃபார் கேர்ள்ஸ். அருந்ததி இஸ் நியரஸ்ட் த ஃபினிஷிங் லைன். யாரு? இவ தான் வந்து பார்த்தீங்கன்னா அருந்ததி. ஓகேவா? அருந்ததி தான், இதுதானே ஃபினிஷிங் லைனு. அப்போ இதுக்கு பக்கமாக யார் இருக்கா? அருந்ததி தான் இருக்கா. அருந்ததி இஸ் த நியரஸ்ட் த ஃபினிஷிங் லைன். சி இஸ் அபவுட் 6 மீட்டர். அப்போ எவ்வளோ தூரத்தில் இருக்கா அப்படின்னா இவங்களே கொடுத்துட்டாங்க 6 மீட்டர். ஓகேவா? 6 மீட்டர். இங்கேருந்து இவ இருக்கிற தூரத்துக்கு 6 மீட்டர் அப்படிங்கிறாங்க. மீட்டர்னா என்ன? 100 சென்டிமீட்டர் ஈக்குவல்ஸ் டு 1 மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பிஹைண்ட் ஹர். பிஹைண்ட்னா பின்னாடின்னு அர்த்தம். அஹெட் பிஹைண்ட் இருக்கு. பிஹைண்ட்னா பின்னாடி, அஹெட்னா முன்னாடி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பர்சன் இருக்காங்க. இங்கே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு. இங்கே போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன பையன் இருக்கான். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஹைட்டாக ஒரு வயசானவர் ஒருத்தர் இருக்காரு, கையில் ஸ்டிக் வச்சுக்கிட்டு. ஓகேவா? கையில் ஸ்டிக் வச்சுக்கிட்டு ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? இப்போது இதுதான் வந்து நீங்கள், அதாவது யூ. ஓகேவா? உங்களுக்கு பின்னாடி, அதாவது பிஹைண்ட்னா பின்னாடி. ஓகேவா? பிஹைண்ட் யார் இருக்கா? ஒரு ஸ்மால் பாய். ஓகேவா? அதுதான் பின்னாடி. உங்களுக்கு முன்னாடி அதுதான் யாரு? அஹெட். AHEAD. அஹெட்னா முன்னாடி. முன்னாடி யார் இருக்கா? ஒரு ஓல்டு மேன். ஓகேவா? நீங்க இருக்கீங்க. இப்போ பிஹைண்ட்னா உங்களுக்கு பின்னாடி, அஹெட்னா உங்களுக்கு முன்னாடி. புரிஞ்சிச்சா? சரி, ஓகே. இப்போ இங்க என்ன சொல்றாங்க? பிஹைண்ட் ஹர். ஹர்னா யாரு? அருந்ததி தான் சொல்றாங்க. இப்போ பிஹைண்ட் ஹர் இஸ் யாரு? ரேஹனா. இப்போ இங்க பாருங்க, ரேஹனா. இவ தான் வந்து பாத்தீங்கன்னா ரேஹனா. பிஹைண்ட் ஹர் இஸ் ரேஹனா. கோன்கனா அண்ட் உமா ஆர் ரன்னிங் பிஹைண்ட் ரேகனா. இங்க பாருங்க, 2 பேர் இருக்காங்களா? கோன்கனா அண்ட் உமா ரன்னிங் பிஹைண்ட். யார் பின்னாடி? ரேகனாக்கும் பின்னாடி இவங்க 2 பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஓகே, பிக்சர். டு ஆன்சர் திஸ் கொஸ்டின் பிலோ சூஸ் ஃப்ரம் திஸ் டிஸ்டன்ஸ் 3 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர். இப்போ இங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? இந்த கொஸ்டினுக்கு நம்ம அதெல்லாம் எடுத்து எழுதணும். ஹவு ஃபார் இஸ் ரேகனா ஃப்ரம் அருந்ததி? இப்போ அருந்ததியில இருந்து ரேகனா எவ்வளவு தூரத்துல இருக்கா? இப்போ இது 6 சென்டிமீட்டர். அப்போ இங்க பாருங்க, இங்க இருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து 6 சென்டிமீட்டர். ஓகேவா? இங்க இருந்து இவ்வளோ தூரம் வந்து 6 சென்டிமீட்டர். அப்போ ரேகனால இருந்து அருந்ததிக்கு என்ன? அதோட கொஞ்சம் கம்மியான டிஸ்டன்ஸ் தானே இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? அதோட சின்ன டிஸ்டன்ஸ் எழுதிக்கலாமா? இங்க சின்னதா என்ன இருக்கு? 3 மீட்டர்னு இருக்கா. அப்போ நான் 3 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 3 மீட்டர். நெக்ஸ்ட், ஹவு ஃபார் அஹெட் இஸ் ரேகனா ஃப்ரம் கோன்கனா அண்ட் உமா? இப்போ அஹெட் என்ன சொன்னா முன்னாடி. யாருக்கு முன்னாடி? இந்த கோன்கனா அண்ட் உமா இருக்காங்கல்ல, இவங்களுக்கு முன்னாடி தான் ரேகனா இருக்கா. இப்போ கோன்கனா அண்ட் உமா கிட்ட இருந்து ரேகனா எவ்வளவு தூரத்துல இருக்கா அப்படின்னா, இப்போ இது வந்து பாருங்க 6 சென்டிமீட்டரோட இது கொஞ்சம் பெருசா தானே இருக்கு இந்த லைனு. அப்போ என்ன பண்ணலாம்? இங்க 10 இருக்கு. அப்போ 10 சென்டிமீட்டர் எழுதலாமா? அப்போ 10 சென்டிமீட்டர், சாரி 10 மீட்டர். சென்டிமீட்டர்ல தரல, அவங்க மீட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 10 சென்டிமீட்டரா, சாரி 10 மீட்டரா? ஓகே, 10 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஹவு ஃபார் ஆர் கோன்கனா அண்ட் உமா ஃப்ரம் த ஃபினிஷிங் லைன்? ஃபினிஷிங் லைன்ல இருந்து கோன்கனாவும் உமாவும் எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க? அப்போ இங்க இருந்து இவ்வளோ தூரம் கண்டிப்பா பெரிய லைனாக தானே இருக்கும். அப்போ தூரமும் பெருசாக தான் இருக்கும். அப்போ இங்க இருக்கிறதுல பெரிய தூரம் இது 15 மீட்டர்ஸா? அப்போ அந்த 15 மீட்டர்ஸை இங்கே எழுதிக்கலாம். 15 மீட்டர்ஸ். எம்னா மீட்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட்
Have you heard about 1500 meter or 3000 meter race? You remember that 1000 meters equal to 1 kilometer. மீன் என்ன படிச்சோம்? 100 centimeters equal to 100 centimeters equal to 1 meter. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இவங்களே? 1000 meter equals to 1 kilometer. km னா கிலோமீட்டர். ஓகேவா? And 500 meters makes half an kilometer. இங்க பாருங்க. இப்போ 1000 meter 1000 meter equals to 1 kilometer. அப்போ half kilometerனா எவ்வளோ? half kilometerனா 500 மீட்டரா? 500 மீட்டர். half kilometerனா 500 மீட்டர். இப்போ இதுவே 1/4 of kilometer 1/4 of kilometer அப்படின்னா என்னன்னா ஆஃப்லயும் பாதி 1/4 அப்படின்னா என்னன்னா ஆஃப்லயும் பாதி 1/2லயும் பாதி. அப்போ 500ல பாதி எவ்வளோ? 500ல பாதி 250 250 மீட்டர். இப்போ இதுவே 3/4 அப்படின்னா என்ன அப்படின்னா 3/4 கிலோமீட்டர் அப்படின்னா என்னன்னா இப்போ 1/4னா எவ்வளோ? 250. அப்போ 3/4னா 250யை 3 டைம் ப்ளஸ் பண்ணுங்க. இங்கே பாருங்க 250 + 250 + 250. ஏன் 250 3 டைம் ப்ளஸ் பண்ணுறோம்? ஏன்னா இங்கே 3 தானே கொடுத்துருக்காங்க. 1/4 250னா அப்போ 3/4னா இந்த இடத்துல 3 இருக்கு, இந்த இடத்துல 1 இருக்கு, இந்த இடத்துல 1 இருக்கிறதுனால இது ஒரே ஒரு வாட்டி எடுத்துருக்கோம். இந்த இடத்துல 3 கொடுத்துருக்காங்க, 3 3 டைம் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ப்ளஸ் பண்ணால் 0, 5 + 5 10, 10 + 5 15. 5 மட்டும் வச்சுக்கிட்டு 1 மேலே போட்டுக்கணும். அப்போ 2 4 6 7 750 சென்டிமீட்டர் 750 மீட்டர். ஓகேவா? புரியுதா? ஓகே, அப்போ இதை நம்ம படிப்போம். ஸோ யூ கேன் சே இன் 1500 மீட்டர் ரேஸ் பீப்புள் ரன் டேஷ் கிலோமீட்டர். அப்போ 1500 மீட்டரில் எத்தனை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்க 1000 மீட்டரா? 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். ஓகேவா? அப்போ இந்த 1000 1 கிலோமீட்டர்னு வச்சுப்போம். ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 500 மீட்டர் இருக்கா? அது அப்படியே எழுதிக்கலாம் 500 மீட்டர். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்போ 1 கிலோமீட்டர் அண்டு 500 மீட்டர். அவ்வளோதான் ஆன்சர். 1 கிலோமீட்டர் 500 மீட்டர். அதுதான் வந்து 1500 மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படி இல்லையா 1.5 கிலோமீட்டர் அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா 1 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதானே ஆஃப் 1.5 கிலோமீட்டர் இப்படியும் எழுதலாம். டோட்டலாக கிலோமீட்டரில் எழுதணும்னா 1.5 கிலோமீட்டர். இல்லை எப்படி எழுதலாம்னா 1 கிலோமீட்டர் 500 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க இன் 3000 மீட்டர் ரேஸ் பீப்புள் ரன் டேஷ் கிலோமீட்டர். அப்போ 3000 மீட்டர் ரேஸ்ல பீப்புள் எத்தனை கிலோமீட்டர் ஓடுவாங்க? இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? 1000 மீட்டர்னா 1 கிலோமீட்டர். இப்போ இங்கே என்ன சொல்லுவாங்க? 3000 மீட்டர். அப்போ 3000 மீட்டர்னா 1000 3 டைம் ப்ளஸ் பண்ணாதானே 3000 வரும். அப்போ 3000 மீட்டர்னா அப்போ எத்தனை? 3 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர்னா அப்போ 3 கிலோமீட்டர் 3000 மீட்டர். அவ்வளோதான். அப்போ 3 கிலோமீட்டர். புரிஞ்சிச்சா? ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் ஹேவ் யூ ஹர்ட் அபவுட் மேரத்தான் ரேஸ்? மேரத்தான் ரேஸ் பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேரத்தான்னா ரொம்ப தூரம் ஓடுவாங்க. ரொம்ப 1 கிலோமீட்டர் கணக்கில் இருக்கும். கிட்டத்தட்ட 40 50 60 100 70 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் ஓடுவாங்க, ரன் பண்ணுவாங்க நிற்காம. இன் விச் பீப்புள் ஹேவ் டு ரன் அபவுட் எவ்வளோ? 40 கிலோமீட்டர்ஸ். 40 கிலோமீட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. 40 கிலோமீட்டர்ஸ்னால் இப்போ எவ்வளோ தூரம்? 1000 மீட்டர்னாலே 1 கிலோமீட்டர். அப்போ 40 கிலோமீட்டர்ஸ்னால் எவ்வளோ தூரம் பார்த்துக்கோங்க. பீப்புள் ரன் மேரத்தான் ஆன் ரோட்ஸ் பிகாஸ் த ட்ராக் ஆஃப் அ ஸ்டேடியம் இஸ் ஒன்லி 400 மீட்டர். அதாவது ட்ராக்னா என்னன்னா சப்போஸ் கிரவுண்டுக்கு போயிருக்கீங்களே, ஸ்போர்ட்ஸ்லாம் நடத்துவாங்கல்ல, அப்போது உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே எது வேணாலும் இருக்கட்டும், கிராஸ் இருக்கும், ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கும், லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் நடத்துகிற இதெல்லாம் இருக்கும். இப்போது இங்கே வெளியே ஓடுறாங்களே, இங்கே தான் இந்த இடத்துல தான் இந்த பாத்தில் தானே ஓடுறாங்க. இப்போ இது பேர் தான் ட்ராக். ஸோ இந்த ட்ராக் சுற்றி எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? எத்தனை மீட்டர்? 400 மீட்டர்ஸா? 400 மீட்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. 10 ரவுண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேடியம் ட்ராக் ஈக்குவல் டு எத்தனை கிலோமீட்டர்னு கேட்குறாங்க. அப்போ 10 ரவுண்ட்ஸ்னால் என்னென்னா இந்த ஸ்டேடியமோட மொத்தம் இது எவ்வளோ? 400 மீட்டர் மல்டிப்ளே எத்தனை ரவுண்ட்ஸு? 10 ரவுண்ட்ஸ் ஓடணும். 10 ரவுண்ட்ஸா? அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைக்குமா? என்ன சொல்லியிருக்கேன்? மல்டிப்ளிகேஷன். நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 4s are 4. எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 1 2 3 3 ஜீரோஸ். அப்போ அந்த 3 ஜீரோஸை போட்டுக்கலாம். 3 ஜீரோஸ் போட்டுட்டு 4000 கிலோமீட்டர்னு எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாது அப்படின்னா இங்கே பாருங்கள், இது மீட்டர் 400 மீட்டர். அவங்க சொல்லியிருக்கிறது என்ன கேட்டிருக்கிறது? கிலோமீட்டரில் கேட்டிருக்காங்க. அப்போது நாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது 4000 மீட்டர். ஓகேவா?
இதை இப்போ கிலோமீட்டராக மாற்றணும் அப்படின்னா என்ன படிச்சிருக்கோம் ஆல்ரெடி? 1000 மீட்டர் ஈக்குவல்ஸ் டு 1 கிலோமீட்டரா? இப்போ நம்மளுக்கு 1000 மீட்டர் 4000 மீட்டர் இருக்கு. அப்போ இது என்ன பண்ணலாம்? 4000 மீட்டர்னா 4 கிலோமீட்டர். 4000 மீட்டர் அப்படின்னா பாருங்க, 4000 மீட்டர் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 1000ல இருந்து 4 எப்படி வரும்? மல்டிப்ளே பை 4 பண்ணால் 4000 வருமா? அப்போ 1ல இருந்து மல்டிப்ளே பை அதே நம்பர் தான் பண்ணணும். 4 பண்ணால் 4 கிலோமீட்டர். அப்படி இல்லையா? 4000 மீட்டர். இப்போ இந்த 4000 மீட்டரை நம்ம கிலோமீட்டராக மாற்றணும்னா டிவைடட் பை 1000. ஏன் டிவைடட் பை 1000 அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் எவ்வளோ? 1000 மீட்டர் தானே. அப்போ நம்ம கிலோமீட்டரில் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது 1000 மீட்டர்னா பாருங்க, என்ன பண்ணலாம்? மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆயிருமா? மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆயிரும். இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். மறுபடியும் இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 4 தான் இருக்கு. 4/1 4 தான். அப்போ எத்தனை கிலோமீட்டர்? 4 கிலோமீட்டர் அப்படின்னு தான் எழுதணும். ஓகேவா? புரியுதா? ஓகே. இஃப் யூ ரன் அ மேரத்தான் ஆன் அ ஸ்டேடியம் ட்ராக் யூ வில் ஹாவ் டு கம்ப்ளீட் டேஷ் ரவுண்ட். இப்போ ஒரு மேரத்தான் நம்ம ஓடுறோம் அப்படின்னா மேரத்தான் எத்தனை கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க? 40 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த 40 கிலோமீட்டரை இந்த ட்ராக்ல எத்தனை வாட்டி ஓடணும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு? இது 400 மீட்டர். அப்போ 40 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணணும்னா எத்தனை ரவுண்டு ஓடணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இங்கேருந்து ஓடுறீங்க, இங்கேருந்து ஓடி இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க, மறுபடியும் ஓடின இடத்துல வந்து நிற்கிறீங்க. அப்போனா தான் ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். மறுபடியும் ஓடி போய் அதே இடத்துல வந்தால் தான் செகண்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த மாதிரி எத்தனை ரவுண்டு ஓடணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ கேல்குலேட் பண்ணலாமா? கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்க, 40 எவ்வளோ மொத்தம் எவ்வளோ மேரத்தான் மொத்தம் எவ்வளோ? 40 கிலோமீட்டரா? அப்போ 40 கிலோமீட்டர் இது என்ன பண்ணிக்கலாம்? இப்போ நம்ம மீட்டராக மாற்றிக்கலாம். மீட்டராக மாற்றுறோம் அப்படின்னா கிலோமீட்டர் டு மீட்டர் இப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளே பை 1000. ஏன் 1000? மீட்டர்னா எவ்வளோ? 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டரா? அதுதான். இப்போ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அதனால தான் 1000ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 40 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 40 மல்டிப்ளை பை 1000. 40 மல்டிப்ளை பை 1000 என்ன? 1 4s are 4. ரிமைனிங் எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 1 2 3 4 ஜீரோஸ் இருக்கா? அப்போ 1 2 3 4. அப்போ 40,000 மீட்டர்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ மொத்தமாக எவ்வளோ மேரத்தானு? 40,000 டிவைடட் பை கிரவுண்டோட டோட்டல் லென்த் எவ்வளோ? 400 மீட்டர். அப்போ டிவைடட் பை 400 மீட்டர். வேல்யூ மீட்டர் கீழே மீட்டர் தானே, மீட்டர் தானே கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த மீட்டர் கேன்சல் ஆயிரும். இந்த 000வும் இந்த 000வும் அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போது 4 10 டைம்ஸ் 40யா? அப்போ இங்கே எத்தனை ரவுண்ட்ஸ்? மொத்தம் 10 ரவுண்ட்ஸ். 10 ரவுண்ட்ஸ் அந்த கிரவுண்டை சுற்றி ஓடணும் அப்படின்னா இந்த கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ணலாம் மேரத்தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இப்போது இங்கே பாருங்கள், லாங் ஜம்ப். லாங் ஜம்ப்லாம் விளையாடிருக்கீங்களா? ஸ்போர்ட்ஸ் டேலையோ இல்லை கிரவுண்ட்லேயோ விளையாடும் போது லாங் ஜம்ப்லாம் விளையாடிருக்கீங்களா? ஒரு லைன் இருக்கும், அங்கேருந்து தாண்டி எவ்வளோ தூரம் அவன் குதிக்கிறான் அப்படிங்கிறது தான் லாங் ஜம்ப். அதாவது தூரமாக எவ்வளோ தூரம் குதிக்கிறான் அப்படின்றது தான் லாங் ஜம்ப். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோடு போட்டிருக்காங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கோடு இருக்கா? அதாவது இங்கேருந்து ஒருத்தன் ஆல்ரெடி குதிக்கிறான், குதிச்சு அவன் கால் பாருங்க முன்னாடி போய்கிட்டு இருக்கா, லாங் ஜம்ப் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. தனு ஹாஸ் த லாங்கஸ்ட் ஜம்ப் ஆஃப் 3 மீட்டர் 40 சென்டிமீட்டர். யாரு? தனு. தனு வந்து அவன் தான் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட்டாக குதிச்சிருக்கான். எவ்வளோ? 3 மீட்டர் 40 சென்டிமீட்டர். 3 மீட்டர் ப்ளஸ் 40 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா. அப்புறம் குர்ஜித் இஸ் செகண்ட். குர்ஜித் வந்து செகண்ட். அடுத்தது அவனுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியாக குதிச்சிருக்கான். இஸ் ஜம்ப் இஸ் 20 சென்டிமீட்டர் லெஸ் தென் தனு. 20 சென்டிமீட்டர் லெஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குதிச்சவன் என்ன? 3 மீட்டர் 40 சென்டிமீட்டர். இது யாரு? தனுவா? தனு. தனு வந்து 3 சென்டிமீட்டர் 3 மீட்டர் 40 சென்டிமீட்டரா? அதுக்கப்புறம் யாரு? குர்ஜித். அப்போ குர்ஜித் வந்து என்ன சொல்றாங்க? செகண்ட் அவன் தான். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? 20 சென்டிமீட்டர் லெஸ் தென் தனு. அப்போ தனு குதிச்சதோட 20 சென்டிமீட்டர் கம்மியாக குதிச்சிருக்கான். அப்போ -20 பண்ணலாமா? மைனஸ் இங்கே தானே சென்டிமீட்டர் இருக்கு, அப்போ இங்கே தான் சென்டிமீட்டரை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா குர்ஜித்தோடைய கிடைச்சிரும். 40ல் 20 போயிடுச்சுன்னா 20 சென்டிமீட்டர். இப்போ அந்த 3 சென்டிமீட்டர் கீழே எதுவுமே இல்லை, அது அப்படியே போட்டுக்கிறோம். 3 மீட்டர். அப்போ 3 மீட்டர் 20 சென்டிமீட்டர் தான் யார் குதிச்சிருக்கா? குர்ஜித். ஓகேவா? செகண்ட். கோபி கம்ஸ் தேர்ட். இஸ் ஜம்ப் இஸ் ஒன்லி 5 சென்டிமீட்டர் லெஸ் தென் குர்ஜித் ஜம்ப். இப்போ யார் வரா? மூணாவதா? இந்த பாக்ஸ் வேணாம், ஏன்னா மூணாவதா ஒருத்தங்க இருக்காங்களா, அதனால பாக்ஸ் வேணாம்.
கோபி கோபி வரானா கோபி. இப்போ கோபி என்ன பண்ணுறான், குர்ஜித் கோபி தான் தேர்டு. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, குர்ஜித்தோட 5 சென்டிமீட்டர் தான் லெஸ், 5 சென்டிமீட்டர் லெஸ் தென் குர்ஜித். அப்போ இங்கேருந்து -5 பண்ணோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இவன் தனுவோடைய அவன் எவ்வளோ லாங் ஜம்ப் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அதோடைய லென்த்து. இது வந்து பார்த்தீங்கன்னா குர்ஜித்தோட லென்த்து. இப்போ அகைன் -5 பண்ணுறோம். ஏன் கோபி வந்து 5 சென்டிமீட்டர் கம்மியாக குதிச்சிருக்கான் குர்ஜித்தோட. அப்போ 5 பண்ணால் 20 - 5 என்ன, 20 - 5 15 சென்டிமீட்டர். அப்புறம் அந்த 3 மீட்டர் நம்ம அப்படியே போட்டுப்போம். அப்போ கோபியோட லென்த் எவ்வளோ, 3 மீட்டர் 15 சென்டிமீட்டர். ஓகேவா, புரியுதா? சரி, இப்போ ஹவு லாங் குர்ஜித் அண்ட் கோபிஸ் ஜம்ப். குர்ஜித் கோபி ஜம்ப்ஸ் வந்து எவ்வளோ தூரம், அப்போது குர்ஜித் ஜம்ப்ஸ் எவ்வளோ, குர்ஜித் ஜம்ப் வந்து 3 மீட்டர் 20 சென்டிமீட்டரா. அதுக்கப்புறம் கோபிஸோட ஜம்ப் எவ்வளோ, 3 மீட்டர் 15 சென்டிமீட்டரா. நெக்ஸ்ட்டு ட்ரை அண்ட் சி ஹவு ஃபார் யூ கேன் ஜம்ப். இதில் வந்து மொத்தமாக கொடுத்துருக்கு. இப்போ வந்து நம்ம அது ஒன்று ஒன்றா எடிட் பண்ணோம். ஸோ அதனால் சொல்கிறேன், ட்ரை அண்ட் சி ஹவு ஃபார் யூ கேன் ஜம்ப். இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் குதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் எவ்வளோ குதிக்கலாம், ஒரு 4 மீட்டர் 20 சென்டிமீட்டர் அந்த மாதிரி குதிக்கலாம், இல்லை அதுக்கு மேலே குதிக்கலாம், இல்லை கம்மியாக குதிக்கலாம், அது நீங்களாக எழுதிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹவு ஃபார் கேன் யூ த்ரோ எ பால். எவ்வளோ தூரத்தில் நீங்கள் வந்து ஒரு பாலை த்ரோ பண்ணுவீங்க, எவ்வளோ தூரத்தில் த்ரோ பண்ணலாம், ஒரு 1 மீட்டர் த்ரோ பண்ணலாம். நல்லா த்ரோ பண்ணுறவங்களாம் 1 மீட்டருக்கு மேலேயும் த்ரோ பண்ணுவாங்க. இல்லை கம்மியாக பண்ணோன்னா ஒரு 600 சென்டிமீட்டர் 700 சென்டிமீட்டர் 900 சென்டிமீட்டர் அப்படி பண்ணலாம். நான் வந்து இப்போ கொஞ்சம் பெரியவங்களா இருந்தால், இல்லை நல்லா த்ரோ பண்ணுறவனா இருந்தால் ஒரு 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் 1 மீட்டர் அப்புறம் எக்ஸ்ட்ராவாக 20 சென்டிமீட்டர் இவ்வளோ தூரம் த்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுறது தான். லுக் ஃபார் அ பிக் பால் லைக் எ ஃபுட்பால் ஆர் வாலிபால். ஹவு ஃபார் கேன் யூ கிக் இட். இப்போ ஒரு பெரிய பால் இருக்குது, ஃபுட்பால் மாதிரியோ வாலிபால் மாதிரியோ இருக்கும். அது வந்து ஓங்கி கிக் பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா அதுவும் போகும். அது வந்து எவ்வளோ போகும், நியர்பை ஒரு 2 மீட்டர் ஆர் 3 மீட்டர் 4 மீட்டர் எவ்வளோ தூரம் போகுமோ நீங்கள் அவ்வளோ தூரம் எழுதலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ இதை பார்க்கலாம். ஹர் ஆர் த இந்தியன் ரெக்கார்ட் அண்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் ஃபார் சம் ஜம்ப்ஸ். ஓகேவா. அதாவது இந்தியா ரெக்கார்டுனா என்ன, அவங்க தான் வந்து ரெக்கார்டு வச்சுருக்காங்க, அவங்களுக்கு அப்புறம் யாருமே இல்லை, இவங்க தான் வந்து அந்த ரெக்கார்டை ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க ஹை ஜம்ப் பண்ண லென்த்தோ இல்லை லாங் ஜம்ப் பண்ண லென்த்தோ தான் இது இருக்கிறதுலே வேர்ல்டுலே இவங்க தான் வந்து ஹையஸ்ட்டாக வச்சுருக்காங்க அப்படின்றது தான் ரெக்கார்டுன்னு அர்த்தம். ஓகேவா. ஸ்போர்ட்ஸ் ஹை ஜம்ப் மென்னு வேர்ல்டு ரெக்கார்ட் ஜாவியர் எஸ் 2 மீட்டர் 45 சென்டிமீட்டர். இந்தியன் ரெக்கார்ட் வேர்ல்டு ரெக்கார்ட்னா உலகம் முழுக்க இருக்கிறவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க, உலகத்திலேயே இவர் தான் ஹையஸ்ட்டாக வச்சுருக்காரு. இந்தியாவில் யார் ஹையஸ்ட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னா சந்திரபால். இது வந்து வேர்ல்டு லெவலில், வேர்ல்டுனா மொத்த கண்ட்ரி சேர்ந்து தானே வேர்ல்டு, மொத்த கான்டினென்ட் கண்ட்ரிலாம் சேர்ந்து தானே வேர்ல்டு. அதில் யாருன்னா இந்த ஜாவியர் எஸ் அப்படின்றதான் 2 மீட்டர் 45 சென்டிமீட்டர் வச்சுருக்காரு. ஓகேவா. இந்த இந்தியாவில் யார் வச்சுருக்காங்க, இந்தியாவில் யார் வச்சுருக்காங்க இந்த ரெக்கார்ட்னா சந்திரபால் 2 மீட்டர் 17 சென்டிமீட்டர் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்கல்ல, லாங் ஜம்ப் மென்னு, ஹை ஜம்ப் உமன், லாங் ஜம்ப் உமன். ஓகேவா. அப்போ ஹை ஜம்பில் மென்னு உமன், லாங் ஜம்ப்லேயும் மென் உமன் கொடுத்து வேர்ல்டுலே யார் அந்த ரெக்கார்டு வச்சுருக்கா அதிகமானா ஹையஸ்ட் ரெக்கார்டு இந்தியாவில் யார் வச்சுருக்கா அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதுலேருந்து சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்களா. ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் த டேபிள் ஹவு மெனி சென்டிமீட்டர் மோர் ஷுட் சந்திரபால் ஜம்ப் டு ஈக்குவல் த மென்ஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் ஃபார் ஹை ஜம்ப். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஹவு மெனி சென்டிமீட்டர் மோர், எவ்வளோ சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கணும், ஷுட் சந்திரபால் ஜம்ப் டு ஈக்குவல் த மென்ஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் ஃபார் ஹை ஜம்ப். அப்போது இங்கே பாருங்கள், சந்திரபால் வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ராவாக குதிச்சிருக்கணும் இந்த வேர்ல்டு ரெக்கார்டை வச்சிருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், இப்போது இந்த 2 மீட்டர் அப்புறம் இந்த 45 சென்டிமீட்டர் ஃபர்ஸ்ட் அவர் 45 சென்டிமீட்டர். இப்போ அதோட இதை மைனஸ் பண்ணணும். யாருது, சந்திரபால்து 2 மீட்டர் 17 சென்டிமீட்டர். இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா சந்திரபால் வந்து இன்னும் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக குதிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். அப்படி இல்லையா, இந்த 17லேருந்து 45 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க. 18 19 20 21 அப்படின்னு சொல்லிட்டு 45 வரைக்கும் கவுண்ட் பண்ணிங்கன்னா எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்கோ அத்தனை ஃபிங்கர் தான் ஆன்சர். ஆனால் அது 4th கிளாஸ் வந்து அது பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணி ஆகணும். 5ல் 7 போகுமா, போகாது. அப்போ இதில் இருந்து ஒன்று பாரோ பண்ணணும். அப்போ இது 3 ஆயிரும், இது 15 ஆயிரும். 15ல் 7 போயிடுச்சுன்னா 8ஆ 8. அதே மாதிரி 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, 2ல் 2 போயிடுச்சுன்னா 0. இங்கே எதுவும் வராது. இதில் சென்டிமீட்டர் இங்கே தான் வரும். அப்போது எத்தனை சென்டிமீட்டர் தேவைப்படுது, இன்னும் 28 சென்டிமீட்டர் வந்து
சந்திரபால் எக்ஸ்ட்ராவா வந்து குதிச்சிருக்கணும், அதாவது ஹை ஜம்ப்ல எக்ஸ்ட்ராவா 28 சென்டிமீட்டர் குதிச்சிருக்கணும், தாண்டி இருக்கணும். அப்போ இங்கே என்ன எழுதலாம், 28 சென்டிமீட்டர். ஓகேவா? ஹவு மெனி சென்டிமீட்டர் ஹையர் ஷுட் பாபி ஏ ஜம்ப் டு ரீச் 2 மீட்டர். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, பாபி ஏ இங்கே எங்கே இருக்கார், பாபி இங்கே இருக்காரா, பாபி இந்தியன் ரெக்கார்டு வச்சிருக்காரா என்னதுல, ஹை ஜம்ப் உமன். பாபி ஏ கேர்ள் என்ன வச்சிருக்காங்க, ஹை ஜம்பில் இந்தியா ரெக்கார்டு வச்சிருக்காங்க 1 மீட்டர் 91 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இவங்க என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி சென்டிமீட்டர் ஹையர் ஷுட் பாபி ஏ ஜம்ப் டு ரீச் 2 மீட்டர். அப்போது 2 மீட்டர் வரணும் அப்படின்னா எவ்வளோ சென்டிமீட்டர் அவங்க எக்ஸ்ட்ரா ஜம்ப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பாபி ஏ இவங்களோட சென்டிமீட்டர் என்ன, 1 மீட்டர் 91 சென்டிமீட்டரா. இப்போது 2 மீட்டர் வரணும், 2 மீட்டர் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், 2 மீட்டர்னு இருக்கும், இந்த இடத்துல 0 சென்டிமீட்டர்னு இருக்கும். இப்போ இந்த 2 மீட்டர் வரதுக்கு இன்னும் எவ்வளோ மீட்டர் அவங்க ஜம்ப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள் 1 மீட்டர் 91 சென்டிமீட்டரா. அப்போ இந்த 1 மீட்டர் இந்த 91 சென்டிமீட்டரா. இப்போ இந்த 91 கூட எது ஆட் பண்ணால் இந்த 0 வரும், இந்த 1 கூட ப்ளஸ் 9 ஆட் பண்ணலாமா. அப்போ 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா 9 + 1 10, 0 பாரோ 1, மறுபடியும் 9 + 1 10, மறுபடியும் 0 பாரோ 1. அப்போ 1 + 1 2 மீட்டர் வந்துருச்சா, 2 மீட்டர் 00 சென்டிமீட்டர். அப்போ எவ்வளோ தாண்டி இருக்கணும், 9 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக அவங்க தாண்டி இருந்தால் 2 மீட்டர் ரீச் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ இங்கே என்ன எழுதலாம், ஜம்ப் டு ரீச் 2 மீட்டர் 9 சென்டிமீட்டர். 9 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக தாண்டி இருந்தாங்கன்னா 2 மீட்டர் ரீச் பண்ணியிருக்கலாம் அப்படின்றாங்க. அவ்வளோதான். ரிமெம்பர் தட் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ½ மீட்டர் இஸ் ஈக்குவல் டு நம்ம முன்ன சொன்னோம்ல அதே தான். இப்போ 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டரா, 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போது ½ மீட்டர்னா டிவைடட் பை 2, எப்பயுமே டிவைடட் பை 2 தான் பண்ணும். அப்போ இந்த 100 என்ன பண்ணலாம், டிவைடட் பை 2 பண்ணலாம். இந்த 100 டிவைடட் பை 2 பண்ணால் என்ன வரும், 2 5s are 10, இந்த 0 அடிப்படலாம் 50. அப்போது ½ மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர். ஓகேவா? ½ மீட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 50 சென்டிமீட்டர். ஓகேவா? புரியுது? கலினாஸ் லாங் ஜம்ப் இஸ் நியர்லி 7 மீட்டரா, 7.5 மீட்டரா, 8 மீட்டரான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கலீனா அப்படின்றவங்க யாரு, இங்கே பாருங்க, கலீனான்னு கொடுத்துருக்காங்கல்ல, யாரு வேர்ல்டு ரெக்கார்டு வச்சிருக்காங்க இதில், லாங் ஜம்ப் உமன் 7 மீட்டர் 52 சென்டிமீட்டர். இது நியர்லி எந்த வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. நியர்லி இது என்ன வேல்யூ அப்படின்னா, இப்போ பாருங்க 7 மீட்டர், அதுக்கப்புறம் என்னது 52 சென்டிமீட்டர் அவங்க வச்சிருக்க ரெக்கார்டு. இப்போ இது ஆப்ஷன் இருக்காங்க 7 மீட்டரா, ஏன்னா 7 மீட்டர் கிடையாது. ஏன் அப்படின்னா 7 மீட்டர் தாண்டி தான் குச்சிருக்காங்க, அப்போ 7 மீட்டர் கிடையாது. 7.5 மீட்டரா, 7.5 மீட்டர்னா வரலாம், ஏன்னா இங்கே 7 மீட்டர் ஆஃப்னா எவ்வளோ, 30 சென்டிமீட்டர், ஆஃப்னா 50 சென்டிமீட்டரா. நம்ம என்ன படித்தோம், 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், ½ மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர். அப்போது ஆஃப்னா எவ்வளோ, 50 சென்டிமீட்டரா. ஓகே, ஆஃப்னா 50 சென்டிமீட்டர். அப்போது இங்கே பாருங்கள், நியர்லி எக்ஸ்ட்ரா 2 தானே இருக்குது. இப்போ 8 சென்டிமீட்டர்னா 52லேருந்து இப்போது 8னா எவ்வளோ வரணும், அதுக்கு மேலே போகணும், அப்போ அது வராது. அப்போது 8 மீட்டரும் கிடையாது. அப்போ நியர்லி எவ்வளோ, 7.5 மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, லுக் அட் த உமன்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லாங்கஸ்ட் ஜம்ப் அண்ட் த ஹையஸ்ட் ஜம்ப். இப்போ என்ன சொல்கிறாங்க, உமன்ஸ் வேர்ல்டு ரெக்கார்டை பார்க்க சொல்கிறாங்க. உமன்ஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் லாங்கஸ்ட் ஜம்ப் பண்ணவங்களோட வேர்ல்டு ரெக்கார்டும் ஹையஸ்ட் ஜம்ப் பண்ணவங்களுடைய வேர்ல்டு ரெக்கார்டு கூட டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. பார்ப்போமா? ஓகே, இப்போ பாருங்கள், உமன்ஸ் எங்கே இருக்குது, உமன்ஸ் இது ஒரு உமன்ஸ், இது ஒரு உமன்ஸ். ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் வேர்ல்டு ரெக்கார்டு எவ்வளோ, ஸ்டெஃப்கா கே 2 மீட்டர் 9 சென்டிமீட்டரா. அதுக்கப்புறம் கலீனா 7 மீட்டர் 52 சென்டிமீட்டர். எது பெருசாக அதான் ஃபஸ்ட்டு போடணும். இப்போ 7 மீட்டர், அதுக்கப்புறம் 52 சென்டிமீட்டரா. ஸ்டெஃப்கா கே எவ்வளோ, 2 மீட்டர் 9 சென்டிமீட்டரா. இப்போ இதோடைய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ 2ல் 9 போகாது, அப்போ என்ன பண்ணலாம், 5 வந்து என்ன ஆகும், 4ஆக மாறிடும், இது 12ஆக மாறிடும். இப்போ 9ல் 12 போயிடுச்சுன்னா 3யா, அப்படின்னா 9 + 3 12. 4 இருந்தீங்கன்னா அப்படியே போட்டுக்கிறோம் 43. 7ல் 2 போயிடுச்சுன்னா 5. அப்போ 5 மீட்டர் 43 சென்டிமீட்டர். அவங்களுடைய டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 5 மீட்டர் 43 சென்டிமீட்டர். இங்கே எழுதலாம் 5 மீட்டர் 43 சென்டிமீட்டர். ஓகேவா? தெரிஞ்சிச்சா? டிஃப்ரென்ஸ் கேட்டாங்க, டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட், இஃப் மைக் பி குட் ஜம்ப் டேஷ் சென்டிமீட்டர் லாங்கர், இஸ் ஜம்ப் வுட் பி ஃபுல் 9 மீட்டர். அப்போது
யாரை தேடணும்? மைக் பி அப்படின்றவரை தேடணும். எங்க இருக்காரு மைக் பி? இங்க இருக்காரு பாருங்க மைக் பி. 8 மீட்டர் 95 சென்டிமீட்டர். ஓகேவா? எவ்வளவு? 8 மீட்டர் 95 சென்டிமீட்டர். இப்போ என்ன பண்ணலாம்? ஹவு லாங் இஸ் ஜம்ப் would be full 9 மீட்டர். அப்போ எவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ராவா குறிச்சிருந்தாரு அப்படின்னா அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா 9 மீட்டர் ரவுண்ட் ஆஃப் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இங்க என்ன பண்ணலாம்? ப்ளஸ் 5 ப்ளஸ் பண்ணலாமா? இங்க 5 சென்டிமீட்டர் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 5 + 5 10 0 borrow 1 9 + 1 10 0 மறுபடியும் borrow 1. அப்போ 8 + 1 9 மீட்டர் 00 சென்டிமீட்டர் வந்துருச்சா? 9 மீட்டர் எப்போ வந்துச்சு? 9 மீட்டர் இந்த 5 சென்டிமீட்டர் நம்ம ஆட் பண்ணும் போது தான் இந்த 9 மீட்டர்னு வந்துச்சு. அப்போ இதுதானே ஆன்சர். அப்போ மைக் குட் ஜம்ப் 5 சென்டிமீட்டர் லாங்கர். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக குதிச்சிருந்தாரு அப்படின்னா ஃபுல்லாக அது 9 மீட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? whose high jump is very close to 2.5 மீட்டர். யாரோடைய ஹை ஜம்ப்? ஹை ஜம்ப் வந்து ஹை ஜம்ப்னா நம்ம அந்த குச்சை வச்சு ஓடி போய் வச்சு நல்லா ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறாங்கல்ல, அந்த ஹை ஜம்ப். அந்த ஹை ஜம்ப் வந்து 2.5 மீட்டர் கிட்ட இருக்கு. யாருக்கு அது இருக்கு அப்படின்னா இங்கே பார்ப்போம். ஹை ஜம்ப் ஃபர்ஸ்ட் ஹை ஜம்ப் மென்ல பார்ப்போம் 2 மீட்டர் 45 சென்டிமீட்டர். அப்புறம் ஹை ஜம்ப் உமனில் பார்ப்போம் 2 மீட்டர் 9 சென்டிமீட்டர். ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க? whose high jump is very close to 2.5. ஆஃப்னா என்ன? 50 சென்டிமீட்டரா? அப்போது அதுக்கேற்ற மாதிரி யார் இருக்கா? நியர்லி இங்கே பாருங்க ஹை ஜம்ப் இது 2. இவங்க வந்து 2 மீட்டர் 9 சென்டிமீட்டர். 9 சென்டிமீட்டர் தான். ஆனால் இங்கே என்ன தேவை நம்மளுக்கு? 50 சென்டிமீட்டர் கிட்ட தேவை. அப்போ இது பாருங்க ஹை ஜம்ப் யாரு? 2 மீட்டர் 45 சென்டிமீட்டர். 45 நியர்லி 50 கிட்ட இருக்கா? இப்போ 45ஓட +5 பண்ணால் என்ன வரும்? 15 வந்துருமா? அப்போது யாரு? ஜாவியர் எஸ். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட இருக்காரு. அப்போ என்ன ஆன்சர்? ஜாவியர் எஸ். இவர் தான் வந்து ரொம்ப கிட்ட இருக்காரு. 2.5 மீட்டருக்கு க்ளோசஸ்டா இவர் தான் இருக்காரு. ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் ரன்னிங் எக்ஸசைஸ். த டாக்டர் ஹஸ் டோல்டு தேவி பிரசாத் டு ரன் 2 கிலோமீட்டர் எவ்ரி டே டு ஸ்டே ஃபிட். டாக்டர் என்ன சொல்றாரு? தேவி பிரசாத்ன்ற ஒருத்தர்கிட்ட டெய்லியும் 2 கிலோமீட்டர் ஓடுங்க உடம்பு வந்து ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு அப்படின்றாங்க. He took 1 round of this field. How far did he run? அப்போ இந்த ஃபீல்டை, இதுதான் ஒரு ஃபீல்டு, இந்த ஃபீல்டை வந்து 2 வாட்டி சுற்றி வராது, 2 வாட்டி ஓடிட்டு வருமா. மொத்தமாக அவர் எவ்வளோ ஓடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான் ஆன்சரா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, இது நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் தான் போட்டுப்போம். செகண்டாக இருக்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் தான் சொல்ல போனால். அப்போது ஓகேவா? சரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் வருது. அந்த மிஸ்டேக்ஸ்னால டைம் நம்மளுக்கு போய்கிட்டு இருக்கு. சரி, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ என்ன சொல்கிறாங்க? இதை வந்து 2 வாட்டி சுற்றுறாரா? இப்போ சப்போஸ் இங்கே ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆரம்பிக்கிறார், இந்த இடத்துல இருந்து இப்படியே போயிட்டு நெக்ஸ்ட் இப்படியே போகிறாரு, நெக்ஸ்ட் இப்படி திரும்பி போகிறாரு, இப்படி திரும்பி போகிறாரு, அப்புறம் டேர்ன் பண்ணுறாரு, மறுபடியும் இப்படி கவர் பண்ணிட்டு இப்படி வராரு, வந்து மறுபடியும் ஸ்டார்டிங்லேயே இங்கே முடிக்கிறார். ஸ்டார்ட் பண்ணி அங்கேயே முடிக்கிறாருல்ல, அது அப்படி ஒரு 2 வாட்டி வராரு. ஓகேவா? 1 ரவுண்ட், சாரி ஒரே ஒரு ரவுண்டு தான். 1 ரவுண்ட் ஆஃப் திஸ் ஃபீல்ட் ஹவு ஃபார் டிட் டி ரன்? 1 ரவுண்ட்னா இப்போ இங்கே பாருங்க, இங்கே ஆரம்பிக்கிறாரு, இங்கேருந்து இங்கே எவ்வளோ? 500 மீட்டரா? 500 மீட்டர். மறுபடியும் இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ? அகைன் 500 மீட்டரா? அது ஒரு 500 மீட்டர். மறுபடியும் இங்கேருந்து இது வரைக்கும் இன்னொரு 500 மீட்டரா? மறுபடியும் 500 மீட்டர் போவார். மறுபடியும் இங்கேருந்து கடைசி ஆரம்பித்த இடத்துக்கே வரதுக்கு எவ்வளோ? 500 மீட்டரா? 500 மீட்டர். அப்போ இது மொத்தமாக நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா அவர் எவ்வளோ ஓடி இருக்கான்னு தெரிஞ்சிடும். இது ஃபுல்லாக 0, இது ஃபுல்லாகவும் 0. 5 + 5 10, 10 + 5 15, 15 + 5 20. அப்போ எவ்வளோ மொத்தம் ஓடி இருக்காரு? 2000 மீட்டர். எவ்வளோ ஓடி இருக்காரு? 2000 மீட்டர் ஓடி இருக்காரு. 2000 மீட்டர். 1 மீட்டர் = எத்தனை கிலோமீட்டர்? சரி, 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். 1000 மீட்டர் = அதாவது 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். அதே மாதிரி 1 கிலோமீட்டர் = 1000 மீட்டர். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும், கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 2000 மீட்டர் ஓடிக்காரு. 1000 மீட்டர்னா 1 கிலோமீட்டர். அப்போது 2000 மீட்டர்னா எவ்வளோ? 2000 மீட்டர்னா 2 கிலோமீட்டர்.
2000 மீட்டர்னா 2 கிலோமீட்டர், அவ்வளோதான். அப்போது ஒன்று 2000 மீட்டர், அப்படி இல்லைன்னா 2 கிலோமீட்டர். அப்போ இந்த கிரவுண்டை ஒரு வாட்டி ஓடி வந்தால் தான் 2 கிலோமீட்டர் ஓடணும். டாக்டர் சொன்னதை ஓடி முடிச்சிட்டாரா? ஓகே. The field was very far from his home, so he chose a park nearby. The boundary of the park was about 400 meter. என்ன சொல்கிறாங்க, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்குது, வீட்டிலேருந்து ஃபார் அவேனா ரொம்ப தூரம். அதுக்காக இந்த பார்க்கை சூஸ் பண்ணுறாரு. இந்த பார்க்கோட லென்த் எவ்வளோ? 400 மீட்டர். ஓகேவா? 400 மீட்டர். How many round of the park must Devi Prasad run to complete 2 kilometer? இப்போ இங்கே ஆரம்பிக்கிறார். இங்கே ஆரம்பித்து இங்கேருந்து சுற்றி மறுபடியும் இங்கே வந்து நின்னார்னா தான் 400 மீட்டர் கம்ப்ளீட்டர்னு அர்த்தம். இப்போ 2 கிலோமீட்டர் ஓடணும்னா இந்த பார்க்கு எத்தனை வாட்டி சுற்றணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது என்ன பண்ணலாம்? 400 ப்ளஸ் 400 பண்ணும்போது ப்ளஸ் 400, 4 4s are 16. இப்போ நம்மளுக்கு 2000 அதே மாதிரி தேவை. அப்போது இல்லை சிம்பிளாக என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணலாம். நம்ம இப்படி கேல்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக மல்டிப்ளை பண்ணலாம். 400 மீட்டரா? 4 மட்டும் வச்சுக்கோங்க, இல்லை 400 ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். உங்களுக்கு புரியலன்னா அதுக்காக சொல்கிறேன். 400 இப்போ சப்போஸ் 4 டேபிளில் எப்போ 20 வரும்னு பாருங்கள். 4 டேபிளில் எப்போ 20 வரும்னு பாருங்கள். 4 டேபிளில் எப்போ 20 வரும்? 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12, 4 4s are 16, 4 5s are 20. அப்போ இங்கே 5ன்னு போடுங்க. இப்போது இதை 2 0 விடுங்க. டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடணும்? மல்டிப்ளிகேஷன் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோமா? மல்டிப்ளிகேஷன் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. 5 4s are 20. ரிமைனிங் எத்தனை 0? 1 2 2 zeros வந்துருச்சா? 2000 மீட்டர் வந்துருச்சா? அப்போது மொத்தம் எத்தனை ரவுண்டு ஓடணும்? 5 ரவுண்ட்ஸ். அப்போ மொத்தம் 5 ரவுண்ட்ஸ் ஓடினா தான் 2000 மீட்டர்னா என்ன? 2000 மீட்டர்னா 2 கிலோமீட்டர். இங்கே ஆல்ரெடி எழுதியிருக்கோம்ல, மேலே எத்தனை போட்டிருக்கோம்? 2000 மீட்டர்னா 2 கிலோமீட்டர். அப்போ எத்தனை ரவுண்ட் ஓடிருக்காரு? 5 ரவுண்ட்ஸ். அப்போது 5 ரவுண்ட்ஸ் ஓடணும். அப்படி இல்லையா 400 நீங்கள் 5 டைம் ப்ளஸ் பண்ணி பாருங்கள். 400 5 டைம் ப்ளஸ் பண்ணாலும் இதே ஆன்சர் தான். ப்ளஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். One day the weather was very good and a cool breeze was blowing. He felt so good that he kept jogging till he got tired after 8 rounds. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க? வெதர் சூப்பராக இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது. அதனால என்ன பண்ணுறாரு? டயர்ட் ஆகிற வரைக்கும் ஓடுறாரு. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா 8 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாராம். அந்த மாதிரி இந்த பார்க்கில் ஓடும் போது 8 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாராம். த டே ரன் டேஷ் கிலோமீட்டர் அண்ட் டேஷ் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது 8 ரவுண்ட்ஸ்லாம் என்ன வரும்? அப்போது 8 வந்து 400 வந்து நம்ம 8 டைம்ஸ் ப்ளஸ் பண்ணணும். 400 நான் இங்கே இடத்துல எரேஸ் பண்ணிடுறேன். அப்போ என்ன பண்ணணும்? 400 8 டைம் ப்ளஸ் பண்ணோன்னா 8 ரவுண்ட்ஸ் ஓடுறாருல, அப்போ 400 8 டைம்ஸ் ப்ளஸ் பண்ணணும். அப்படி இல்லையா 400 8ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 400 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறங்க. 4 8s are 32. எக்ஸ்ட்ரா 2 0 இருக்குது, அந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். 3200. அப்போது ஃபஸ்ட்டு 3000 மட்டும் எடுப்போம். ஏன்னா 1000 மீட்டர் 1000 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டரா? அப்போது 3000 மீட்டர்னா நம்ம ரெண்டாக பிரிச்சுப்போம். 3000 மீட்டர் ப்ளஸ் 200 சென்டிமீட்டர். 3000 மீட்டர்னா எவ்வளோ? 3 கிலோமீட்டர். அதாவது 1000 மீட்டர்னா 1 கிலோமீட்டர். அப்போ 3000 மீட்டர்னா 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் அண்டு 200 சென்டிமீட்டர். அதை தான் இங்கே எழுத போகிறோம். 3 கிலோமீட்டர் அண்டு எத்தனை மீட்டர்? சரி எத்தனை சென்டிமீட்டர்னு சொல்லிட்டுனா சரி எத்தனை மீட்டர்? எத்தனை மீட்டர்? 200 மீட்டர். ஓகேவா? இது வந்து டைம் வந்து நைட் டைம் ஆயிடுச்சு, அதனால தான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு டெய்லி வீடியோ போடணும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம டெய்லி போடாமல் நேற்று ஒரு நாள் விட்டுட்டோம். ஏன் அப்படின்னா நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்துருந்தேன். என் டியூஷனில் நிறைய ஒர்க் இருந்தது. ரெண்டும் சேர்ந்து எனக்கு ஆன்லைன் கிளாஸ் வேறு எடுத்துக்கிட்டு இருந்தேன். ரெண்டும் சேர்ந்து என்னால் இந்த கிளாஸ் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் இப்போ நைட்டு உட்காந்துக்கிட்டு அவசரமாக இந்த கிளாஸை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா என்னோட ஒர்க்கில் நான் டெடிகேஷனாக இருக்கேன். நேற்று விட்டுட்டோமே எதுவும் அதுவே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 o'clock இருக்கும். 12:30 அரௌண்ட் சம்திங் 1:47 ஆகுது. 1:47க்கு இந்த டைம் இந்த கிளாஸை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம இப்போ கவனிப்போம். இப்போ என்ன 3 கிலோமீட்டர் 20 மீட்டர். ஓகேவா? அப்போ 3 கிலோமீட்டர் 20 மீட்டர் எழுதியாச்சா? ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட், ஹவு மெனி ரூம்ஸ் ஹை? ஹவு மெனி ரூம்ஸ் ஹை? இந்த குதுப் மினார் இங்கே இருக்குல்ல ஒன்று, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குதுப் மினார். இதோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குதுப் மினார்.
இஸ் 72 மீட்டர் ஹை. இப்போ தாஜ்மஹாலுக்கு அது ஒரு பில்டிங், ஆனால் அதுக்கு பேர் என்னது? தாஜ்மஹால். இப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் மாதிரி தான், ஆனால் இதுக்கு பேர் என்ன? குதுப் மினார். 72 மீட்டர்ஸ் ஹை. ஓகேவா? இந்த குதுப் மினாரோட டோட்டல் ஹைட் எவ்வளோ? இங்கேருந்து இங்கே வரைக்கும் அதோட ஹைட் எவ்வளோ? 72 meters. ஓகேவா? 72 meters. About how many meters high is your classroom? அப்போ நம்ம கிளாஸ் ரூம் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படின்னா, ஒரு கிளாஸ் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் 2 மீட்டர் இல்லைனா 3 மீட்டர் இருக்குமா? நம்ம 3 மீட்டர்னு எடுத்துப்போம். நம்ம ஒரு 3 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். 3 மீட்டர் நம்ம கிளாஸ் ரூம் ஹைட் வந்து 3 மீட்டர்னு எடுத்துப்போம். கெஸ் ஹவு மெனி ரூம்ஸ் ஒன் ஆன் டாப் ஆஃப் த அதர் வில் பி ஈக்குவல் டு த குதுப் மினார். அப்போது நம்ம கிளாஸ் ரூம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இங்கே இருக்குது, இது வந்து 3 மீட்டர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர். இந்த மாதிரி ஒரு 3 மீட்டரும் நம்ம ரூமில் இப்படி வைக்கும் போது எத்தனை ரூம்ஸ் அப்படி நம்ம கிளாஸ் ரூமை சேர்த்து வைக்கும் போது இந்த குதுப் மினார் ஹைட்டுக்கு வரும்? இந்த குதுப் மினார் ஹைட்டுக்கு எத்தனை வாட்டி நம்ம ரூமை சேர்த்து வச்சா வரும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே தான் என்ன யூஸ் ஆகுது? டிவிஷன் வந்து யூஸ் ஆகுது. அப்போ மொத்தம் குதுப் மினார் ஹைட் என்ன? 72 மீட்டர். நம்ம கிளாஸ் ரூம் எவ்வளோ? 3 மீட்டர். அப்போ மீட்டர் கேன்சல். ஓகேவா? மீட்டர் கேன்சல். 3 டேபிள் எப்போ 72 வரும் அப்படின்னா 7 எப்போ வரும்? 3 7 வராது. கம்மி நம்பர் என்ன? 6. எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். 3 2s are 6. ஆனால் 7 தான் நம்மளுக்கு வேணும், ஆனால் நம்மளுக்கு கிடைச்சது 6. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது. அந்த 1 இங்கே வந்துடும். 12 இருக்குமா? 3 டேபிளில் எப்போ 12 வரும்? 4 டைம்ஸ் 12 24 மீட்டர். அப்போது நம்ம கிளாஸ் ரூமை எத்தனை டைம்ஸ் அது மேலே வச்சா குதுப் மினார் ஹைட் வரும்? 24 டைம்ஸ் அதை வைக்கிறோம். இப்போ 24 டைம்ஸ் அதை வச்சாதான் இந்த குதுப் மினார் ஹைட்டுக்கு வந்து அது ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? எக்ஸ்பிளைன் ஹவ் யூ மேட் அ கெஸ். எப்படி நம்ம இந்த கெஸ்ஸை மேட் பண்ணோம்? யூசிங் பேசிக் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட். or by using mathematical length or using length அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? இது பாருங்க, from கோழிக்கோடு to தலாசேரி. ஓகேவா? சுபோத் இஸ் கோயிங் டு கோழிக்கோடு. சுபோத் யாரு? இங்க வந்து பாருங்க, கோழிக்கோடு இந்த சைடு தானே இருக்கு, கோழிக்கோடு இந்த சைடு போட்டிருக்காங்க, தலாசேரி இந்த சைடு போட்டிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு தலாசேரி போனா ரைட் ஹேண்ட் சைடு தலாசேரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனா கோழிக்கோடு. அப்போ சுபோத் இஸ் கோயிங் டு கோழிக்கோடு. இந்த சைடு கோழிக்கோடுனா அப்போ இது யாரு? சுபோத். ஓகேவா? விச் இஸ் 24 கிலோமீட்டர் அவே. இப்போ இந்த இடத்துல இருந்து தானே போறாங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து 24 கிலோமீட்டர் போனாதான் கோழிக்கோடு வரும். 20 மீட்டர் போய்கிட்டே இருக்கணும், போனாதான் கோழிக்கோடு வரும். 24 கிலோமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் மஞ்சனி. இப்போ இது யாரு? இவ தான் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சனி. மஞ்சனி இஸ் கோயிங் டு தலாசேரி விச் இஸ் 46 கிலோமீட்டர். இப்போ மஞ்சனி இங்கேருந்து இவ்வளோ தூரம் போய்கிட்டே இருக்கணும். இங்கேருந்து இவ்வளோ தூரம் 46 கிலோமீட்டர் போனால் அப்படின்னா மட்டும்தான் எங்கே போக முடியும்? தலாசேரிக்கு வந்து போக முடியும். ஓகேவா? ஹவு ஃபார் இஸ் கோழிக்கோடு ஃப்ரம் தலாசேரி. அப்போது கோழிக்கோடு இந்த இடத்துல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோழிக்கோடு இந்த இடத்துல இருக்குது, தலாசேரி இந்த இடத்துல இருக்குது. அப்போது இங்கேருந்து இந்த மொத்த டிஸ்டன்ஸும் கேல்குலேட் பண்ணாதான் என்ன வரும்? இதை நம்ம சொல்லலாமா? மொத்த டிஸ்டன்ஸும் கேல்குலேட் பண்ணாதான் சொல்லலாம். ஸோ அப்போ மொத்தம் எவ்வளோ? 24 கிலோமீட்டர் 24 ப்ளஸ் 46 கிலோமீட்டர். இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் கேல்குலேட் பண்ணால் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு, தலாசேரியிலேருந்து கோழிக்கோடு போகிறதுக்கு எவ்வளோ தூரம்னு சொல்லிடலாம். அப்போது 4 + 6 10 0 = 1, 2 + 1 3, 3 + 4 7 7. அப்போ எவ்வளோ? 70 கிலோமீட்டர். ஏன்னா கிலோமீட்டரில் தானே கொடுத்துருக்காங்க. அப்போது 70 கிலோமீட்டர். ஓகேவா? புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட், ஹவு ஃபார் இஸ் யுவர் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். எவ்வளோ தூரம்? ஃபார்னாலே தூரம் தான். எவ்வளோ தூரம் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வருதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மோமுன் கம்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் ஃப்ரம் வெரி ஃபார். இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோமுன். இங்கே இருக்காங்கல்ல, இவன் தான் மோமுன். கம்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் ஃப்ரம் வெரி ஃபார். ரொம்ப தூரத்துலேருந்து ஸ்கூலுக்கு வரானா. ஈ ஃபர்ஸ்ட் வாக் அபவுட் 400 மீட்டர் டு த பாண்ட் வித் ஸ்லிப்பர். இப்போ இதுதான் அவன் வீடுன்னு வச்சுக்கோ. இதுதான் அவன் வீடு. இங்கே தான் அவன் இருந்திருக்கான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில். இதுதான் அவன் வீடு. அவன் வீட்டில் இருந்து இந்த பாண்டுக்கு வரதுக்கே எவ்வளோ? 400 மீட்டர் ஆகுது. ஓகேவா? 400 மீட்டர் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? பாண்டோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? தென் வாக்டு 150 மீட்டர் த்ரூ த பாண்ட். இந்த பாண்டில் என்ன தூரம் போகிறான்? 150 மீட்டர் இந்த பாண்ட் வழியாக போகிறான். 150 மீட்டர். நெக்ஸ்ட் he runs across the 350 மீட்டர் வைட் கிரீன் ஃபீல்டு.
இப்போ இந்த க்ரீன் ஃபீல்டு இருக்குல்ல, இதோடைய லென்த் எவ்வளோ? 350 மீட்டர். ஓகேவா? 350 மீட்டர். வைடு க்ரீன் ஃபீல்ட். தென் யூ கேர்ஃபுல்லி கிராஸ் த 40 மீட்டர் வைடு ரோடு. இப்போ இந்த ரோடோட லென்த் எவ்வளோ? இந்த ரோடோட லென்த் வந்து 40 மீட்டர். இதெல்லாம் கடந்து வந்தால் தான், இவ்வளோ தூரம் தள்ளி வந்தால் தான் ஸ்கூலுக்கே வர முடியும். அவன் வீட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வந்தால் தான் ஸ்கூலுக்கே வர முடியும். இப்போ என்ன சொல்கிறாங்க? ஹவு மச் டஸ் மோனோ வாக் எவ்ரி டே டு ரீச் ஸ்கூல்? டெய்லியும் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வரான்ல, ஒரு நாளைக்கு டெய்லியும் எவ்வளோ தூரம் நடக்கிறான் ஸ்கூலுக்கு வரதுக்கு அப்படின்னா எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு 400 இருக்கா, 400 மீட்டர். அடுத்து 150 மீட்டர். அடுத்து 350 மீட்டர். அடுத்து ஒரு 40 மீட்டர். இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணணும். இது எல்லாமே ஜீரோவா? 5 5 + 5 10 10 + 4 14. அப்போ 4 இங்கே போட்டுக்கணும், 1 இங்கே போடுவோம். 4 + 1 5 6 9. அப்போ 940 மீட்டர்ஸ் நடந்து வரான். 1000னா தான் 1 கிலோமீட்டர். இப்போ 940 தான், 1000 வரல, அதனால கிலோமீட்டர்னு போடக்கூடாது, 940 மீட்டர்னே தான் போடணும். ஓகேவா? 940 மீட்டர் ஸ்கூலில் வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு வரதுக்கு. இட் இஸ் மோர் தென் 1 கிலோமீட்டர். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம்ல, 1000 மீட்டர்னா தான் 1 கிலோமீட்டர். இது 1000 மீட்டர் வந்துருச்சா? வரல, 940 மீட்டர் தான். அப்போது நோ, இன்னும் 1 கிலோமீட்டர் வரலன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? இப்போ இந்த பேஜ் பார்ப்போம். ஃபைண்ட் அவுட் ஹவு ஃபார் யுவர் ஃப்ரெண்ட் லிவ் ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் ஃபில் இன் த டேபிள், ரைட் இன் மீட்டர்ஸ் ஆர் கிலோமீட்டர். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு கிட்டலாம் கேட்டு உங்கள் வீடு எங்கே இருக்குது, வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வரதுக்கு எவ்வளோ தூரம் அப்படின்றத கேட்டுட்டு அதை ஒன்று எப்படி எழுதலாம்? மீட்டரில் எழுதலாம், 6 கிலோமீட்டரில் எழுதலாம், எப்படினாலும் எழுதலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் நான் ஃபஸ்ட்டு என் பேர் எழுதிக்கிறேன், கௌஷிக். ஓகேவா? கௌஷிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். இப்போ நான் ஸ்கூல் படிக்கும் போது இங்கே வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட தான். எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர்ஸ் தான். 2 மீட்டர்ஸ். ஓகேவா? இப்போ அடுத்து நான் சும்மா XYZன்னு எழுதுறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேர் எழுதிக்கோங்க. சப்போஸ் XYZ அப்புறம் A அப்புறம் B இந்த மாதிரி நான் எழுதுறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பேரை அந்த இடத்துல எழுதிக்கோங்க. இவன் எங்கேருந்து வரான்? ஃபார் எக்ஸாம்பிள் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீட்டர் வந்து வரான். அப்புறம் இப்போ கிலோமீட்டரில் எழுத ஆரம்பிப்போம். இவன் வந்து எவ்வளோ வரான்? ஒரு 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் ப்ளஸ் வந்து ஒரு 30 மீட்டர். 1 கிலோமீட்டர் 30 மீட்டர். இன்னொருத்த என்ன வரான்? 4 கிலோமீட்டர் 2 மீட்டர். அதுக்கப்புறம் இன்னொருத்த என்ன வரான்? 7 கிலோமீட்டர். இன்னொருத்த என்ன வரான்? 10 கிலோமீட்டர். அப்புறம் வந்து ஒரு 30 மீட்டர். இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? நாமளாம் எழுதுறோம், நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு எழுதிக்கோங்க. ஹூ அமாங் யூ லிவ்ஸ் நியரஸ்ட் டு ஸ்கூல்? நியரஸ்ட்டாக யார் இருக்கா ஸ்கூல் கிட்ட? இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து படித்த மாதிரி தான். என்ன அப்படின்னா இப்போ பாருங்கள், 10 மில்லிமீட்டர். ஓகேவா? 10 மில்லிமீட்டர் அப்படின்னா என்ன? ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேலில் 0லேருந்து 1 வருதுல்ல, அதில் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியாக ஒரு லைன்ஸ் இருக்கும். அதில் 10 லைன்ஸ் இருக்கும். 10 லைன்ஸ் கழிச்சு தான் 1ன்னு ஸ்டார்ட் ஆகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர். அப்போ 10 மில்லிமீட்டர் தான் 1 சென்டிமீட்டர். அப்போது என்னது 100 சென்டிமீட்டர் தான் வந்து 1 மீட்டர். 1000 மீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இதில் எது இருக்கிறதுலே சின்னது? மில்லிமீட்டர் இருக்கிறதுலே சின்னது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதோட பெருசு என்ன? சென்டிமீட்டர். சென்டிமீட்டரோட கொஞ்சம் பெருசு என்ன? மீட்டர். மீட்டரோட பெருசு எவ்வளோ? கிலோமீட்டர். அதாவது அசெண்டிங் ஆர்டரில் இந்த மாதிரி வருது. அசெண்டிங் என்ன? சின்னது டு பெருசு. ஃபஸ்ட்டு மில்லிமீட்டர், அதோட பெருசு சென்டிமீட்டர், சென்டிமீட்டரோட பெருசு மீட்டர், மீட்டரோட பெருசு தான் கிலோமீட்டர். இப்போது ஷார்ட்டஸ்ட்னா யார் ரொம்ப கிட்ட இருக்காங்களோ அதுதான் ஷார்ட்டஸ்ட். இதெல்லாம் கிலோமீட்டர்ஸ். அப்போ இதை நம்ம கண்டுக்கவே கூடாது. மீட்டர் தான் கண்டுக்கணும். ஏன்னா அதான இருக்கிற சின்னது. கிலோமீட்டரோட சின்னது என்னது? மீட்டர். அப்போ 2 மீட்டர் 3 மீட்டர். இப்போ 2 தானே ரொம்ப சின்னது, ஏன்னா 3 வந்து பெருசு. இப்போ 2 மீட்டர். 2 மீட்டர் யாரு? கௌஷிக். ஓகேவா? நெக்ஸ்ட், ஹூ லிவ்ஸ் ஃபார்த்தஸ்ட் ஃப்ரம் த ஸ்கூல்? யார் வந்து இருக்கிறதுலே ரொம்ப தூரத்துல இருந்து வரதான்? இது இருக்கிறதுலே எது தூரம்? 10 கிலோமீட்டர் 30 மீட்டர். இதுதானே தூரம். அப்போ 10 கிலோமீட்டர் 30 மீட்டர் யாரு? பி. நெக்ஸ்ட், ஹவு மெனி சில்ட்ரன் லிவ்ஸ் லெஸ் தென் 1 கிலோமீட்டர்? 1 கிலோமீட்டருக்கும் கம்மியாக எத்தனை பேர் இருக்காங்க? அந்த ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர டிஸ்டன்ஸு 1 கிலோமீட்டருக்கும் கம்மியாக எத்தனை பேர் இருக்காங்க? இங்கே பாருங்கள், 2 மீட்டர் 3 மீட்டர். இவங்க 2 பேர் தானே, ஏன்னா இவங்க 2 பேர் எவ்வளோ? கிலோமீட்டரோட கம்மியா? அப்போ 2. நெக்ஸ்ட், இஸ் தேர் எனி ஒன் ஹூ லிவ்ஸ் மோர் தென் 5 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் த ஸ்கூல்? 5 கிலோமீட்டருக்கும் அதிகமாக யாராவது ட்ராவல் பண்ணி வராங்களா அப்படின்னு கேட்குறாங்க. 5 கிலோமீட்டர் பாருங்க, இது 4 கிலோமீட்டர், 5ஓட கம்மி தான். 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர். அப்போ அதுவும் எவ்வளோ தானே பேர்? 2.
ஹவு டு தே கம் டு ஸ்கூல், அவங்க வந்து எப்படி ஸ்கூலுக்கு வராங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா யூசிங் பைசைக்கிள் ஆர் யூசிங் பஸ் அப்படி இல்லையா, அப்படி இல்லைன்னா ஆர் யூசிங் a certain amount of அப்படின்னா ஒரு கொஞ்சம் தூரம் பஸ்ஸில் வந்துட்டு ஒரு கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி வந்து நடந்து வந்துடுவாங்க பை வாக் அப்படின்லாம் போட்டுக்கலாம். நம்மளுக்கு என்ன தோணுதோ அதுதான். ஓகேவா. நெக்ஸ்ட் இது ஐ விஷ் ஐ வேர் a kite so that I could rise above the building side. ஒரு போயம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐ விஷ் ஐ வேர் a kite, நான் வந்து கைட்டா இருக்க ஆசைப்படுறேன். so that I could ரைஸ்னா என்ன, சாப்பிட்றது இல்லை, ரைஸ்னா மேலே போகிறது அப்படின்னு அர்த்தம். நான் ஒரு பட்டமாக இருக்க ஆசைப்படுறேன், ஏன்னா பறக்கிறதுக்கு மேலே போகிறதுக்கு. above the building side, பில்டிங் ஹைட்லாம் தாண்டி பறக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். ஐ விஷ் ஐ வேர் a bird, இப்போ நான் வந்து பறவையாக இருக்க ஆசைப்படுறேன். so that I could fly, நான் பறவையாக இருக்க ஆசைப்படுறேன், எதுக்கு, பறக்கிறது, நான் பறக்கலாம். and reach above the kite, அந்த கைட்டையும் தாண்டி நான் பறப்பேன் பறவையாக இருந்தேனா அப்படின்றாங்க. ஐ விஷ் ஐ வேர் a cloud so that I could move above the little birds. அப்போ என்ன பண்ணுறான், இப்போ மறுபடியும் நான் க்ளவுடாக இருக்க, க்ளவுட் நடந்து மேகமாக இருக்க ஆசைப்படுறேன், ஏன் அப்படின்னா அந்த பறவையும் தாண்டி நான் பறப்பேன் அப்படிங்கிறான். ஐ விஷ் ஐ வேர் a plane so that I could rise above the cloud and the hills. இப்போ என்ன பண்ணுறான், மறுபடியும் எனக்கு வந்து ஒரு பிளேனாக இருக்க ஆசையாக இருக்குது, ஏன் அப்படின்னா அந்த மேகத்தையும் தாண்டி மலைகள்லாம் தாண்டி, இப்போ மலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேகத்துக்கிட்ட தான் இருக்கும், அப்போது அந்த மலையும் தாண்டி மேகத்தையும் தாண்டி பறக்கிறதுக்கு நான் ஃப்ளைட்டாக இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போயம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், ட்ரை டு ஃபைண்ட் அவுட் which is the highest building that you have seen, about how many rooms height was it. இப்போ நம்ம highest building என்ன பார்த்தோம், குதுப் மினார் பார்த்தோமா. how many rooms high was it, பாருங்க இங்கே பார்த்துருக்கோம் பாருங்க, அதோ இங்கே இருக்கா. அப்போ ஒரு ஹைட் என்ன, 72 மீட்டர் ஹைட், பெரிய பில்டிங் இதுதான் 72 மீட்டர் இப்போதைக்கு நம்ம பார்த்ததுலே. அப்படி இல்லை நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ஒரு பெரிய இதோட பெருசாக பார்த்தீங்கன்னா அதோட மீட்டர் என்னன்னு சொல்லிட்டு எழுதலாம். 72 மீட்டர். இது நம்ம ரூம் படி இது எத்தனை மீட்டரு, 24 ரூம் சேர்ந்தால் தான் இதோட ஹைட்டுக்கு வருதா, அப்போ அதை நம்ம எழுதலாம். ஓகே, இப்போ பாருங்கள், which is the highest building that you have seen, about how many rooms high was it. நம்ம ஆல்ரெடி பார்த்தது இதுதான். எத்தனை மீட்டர், 72 மீட்டர். என்னது அந்த பில்டிங், 72 மீட்டர் ஹை பில்டிங். about how many rooms high it was, எத்தனை 24 என்ன பார்த்தோம், 24 ரூம்ஸ். இது மாதிரி சின்ன சின்ன ரூம்ஸை 24 வச்சாதான் அந்த 72 மீட்டர் நம்மளுக்கு கிடைக்குதா. அப்போது அந்த 24 இங்கே எழுதணும். ஓகேவா. 24 மீட்டர். இந்த மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர் இதெல்லாம் கண்டிப்பாக போட்டாகணும். அப்படி இல்லைனா அது சென்டிமீட்டரா, மீட்டரா, கிலோமீட்டரான்னு எப்படி தெரியும், அதனால இந்த யூனிட்லாம் போட்டாகணும். இது பேர்லாம் யூனிட். ஹவு ஹை கேன் அ கைட் கோ, கேன் இட் கோ ஹையர் தென் த குதுப் மினார். கைட் வந்து அந்த நூலை பொறுத்து தான், அது வந்து எவ்வளோ போகும், ஒரு 100 மீட்டரும் போகும், அதுக்கப்புறம் 500 மீட்டர் கூட போகும், 500 மீட்டர் கூட போகும், 1 கிலோமீட்டர் கூட போகும். ஸோ அந்த மாதிரி லாங்காக போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ த்ரெட்டை நம்ம விட்டுக்கிட்டே இருக்கும், காற்று எவ்வளோ அடிக்குதோ அந்த தூரம் போய்கிட்டே இருக்கும். கேன் இட் கோ ஹையர் தென் த குதுப் மினார், 100 மீட்டர் போகும்னு சொல்லியாச்சு. குதுப் மினார் வந்து 72 மீட்டர் தான். அப்போ அதிகமாக போகுமா போகாதா, கண்டிப்பாக அதிகமாக போகும். எஸ், இட் கோ ஹையர் தென் குதுப் மினார். நெக்ஸ்ட், ஹவு ஹை கேன் அ பிளேன் ஃப்ளை, கேன் இட் ஃப்ளை ஹையர் தென் த மவுண்ட் எவரெஸ்ட் விச் இஸ் அபவுட் 9 கிலோமீட்டர். மவுண்ட் எவரெஸ்ட்டே எவ்வளோ, 9 கிலோமீட்டர் ஹைட்டு. 9 கிலோமீட்டர் ஹைட்டு. ஃப்ளைட் வந்து அதோட அதிகமாக போகுமா, நம்ம முன்னே படித்தோம் ஆல்ரெடி, அந்த போயம்லேயே படித்தோம். ஒரு பிளேனாக இருக்க ஆசைப்பட்றேன், எதுக்கு, மவுண்ட்டு க்ளவுடெல்லாம் தாண்டி பறக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. இப்போது பிளேன் எவ்வளோ ஹைட்டு பறக்கணும்னா அரௌண்ட் ஒரு 10,000 மீட்டர். ஓகேவா. இப்போ 9 கிலோமீட்டர், இது வந்து கிலோமீட்டரில் இருக்கே, கிலோமீட்டர் தானே பெருசு மீட்டரோட அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ 9 கிலோமீட்டர் மீட்டராக மாற்றி பாருங்கள். 1 கிலோமீட்டர் எவ்வளோ, 1 கிலோமீட்டர் ஈக்குவல்ஸ் டு 1000 மீட்டரா. அப்போது 9 கிலோமீட்டர்னா எவ்வளோ, 9 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 9000 மீட்டரா. 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர், அப்போ 9 கிலோமீட்டர்னா 9000 மீட்டர். ஓகேவா, 9000 மீட்டர். ஆனால் ஃப்ளைட் எவ்வளோ பறக்கும், 10,000 மீட்டருக்கு மேலே பறக்கும். அப்போ ஃப்ளைட் வந்து
எவ்வளோ பறக்கும்? 10,000 மீட்டர் அபோவ். 10,000 மீட்டரையும் தாண்டி பறக்கும். அப்போ 900 மீட்டர், இது 10,000 மீட்டர். அப்போ இதுதானே பெருசு. அப்போ கண்டிப்பாக அது பறக்கும். ஓகேவா? கேன் இட் ஃப்ளை ஹையர் தென் மவுண்ட் எவரெஸ்ட்? எஸ், மவுண்ட் எவரெஸ்ட்லாம் தாண்டியும் பறக்கும் கண்டிப்பாக. எஸ், ஓகேவா? நெக்ஸ்ட், ஹேவ் யூ எவர் சீன் கிளவுட்ஸ் பிலோ யூ? கிளவுட்ஸ் வந்து என்னைக்காச்சும் உங்களுக்கு கீழே பார்த்துருக்கீங்களா? கிளவுட்ஸ் வந்து வானத்தில் தானே இருக்குது, வானத்து மேகத்து மேலே தானே இருக்குது. அப்போது நோ. சப்போஸ் ஒரு சில பேர் சொல்லலாம், கிளவுட்ஸ் வந்து நான் ஹில் ஸ்டேஷன்லாம் போயிருக்கேன், ஹில் ஸ்டேஷன் போனால் கிளவுட்ஸ்லாம் பார்த்துருக்கேன், அப்போ நான் எஸ் போட்டுக்கலாம். ரீசன் கேட்டால் பெரிய பெரிய கிளவுட் ஸ்டேஷன் ஹில்ஸ்லாம் நான் போயிருக்கேன், ஹில்ஸோட டாப்லாம் நான் போயிருக்கேன், அப்போ மேகத்தை நான் கீழே பார்த்துருக்கேன். பார்த்தா போடுங்க. அவ்வளோதான், இதோடைய சாப்டர் 2 ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த என்ன பண்ணணும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், சேனலை நல்லா கவனிக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து இதை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? உங்கள் கூட யார் படிக்கிறாங்களோ எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.